இந்த செஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் நீங்கள் என்ன டவுட்ஸ்னாலுமே எங்கிட்ட வந்து கேட்கலாம். அண்ட் இந்த செஷன் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்ஸ் வால ஆப்பில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 அப்படின்ற பேட்ச் கிளாஸ் 10 தமிழ்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட பேட்ச் வரும். அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. அண்ட் அதில் நம்மளோட வீடியோஸ் ரெக்கார்டிங்ஸ் உனக்கு அவைலபிளாக இருக்க போகுது. அப்புறம் இந்த செஷனோட பிடிஎஃப்பும் உனக்கு அவைலபிளாக இருக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 9th சயின்ஸ் கிளாஸஸ் ஒன்று தான் மேம் நீங்கள் சொல்லித்தரீங்க, பட் இன்னும் நிறைய பாடம் இருக்குது மேம். ப்ளீஸ் மேம், கண்டிப்பாக டே எல்லாமே வந்து ஐயோ எல்லாமே உனக்கு வந்து நாங்கள் எடுக்கிறோம். அடுத்த வாரம் 9th ஸ்டாண்டர்டுக்கும் கிளாஸஸ்லாம் இருக்குது. உனக்கு எக்ஸாமுக்கு நாங்கள் நல்லா உன்னை தரவா ஆக்கி விட்டுறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. அண்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இங்கே இருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் பேரை போட்டு எஸ் மேம் ப்ரெசன்ட் மேம் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த சாப்டர் வந்து ரொம்ப பெரிய சாப்டர். ஸோ நம்ம டைம்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம இந்த சாப்டரை வந்து ரொம்ப கிளியராக வந்து நம்மளால் புரிஞ்சு படிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் அப்படின்னா சாட்டில் எல்லாருமே வந்து எஸ் ஆர் ஓகே இந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னாதான்டா எனக்கு தெரியும். கமான், நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் 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 ஹலோடா தரீஷ் கோட்டா, தரீஷா எஸ், செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சிபிஎஸ்சி ஒன் ஷார்ட் செஷனில் ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபிசிக்ஸில் ஒரு ஒன் ஷார்ட் முடிச்சிட்டோம். லைட் சாப்டர் பார்த்தோம் நேற்று சாப்டரு. அண்ட் இன்னைக்கு செஷனில் நம்ம லைஃப் ப்ராசஸ் பயாலஜி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெரி குட் ப்ரெசென்ட்டா, வெரி குட்டா. ஸோ இந்த சிபிஎஸ்சி சேனல்ஸில் உனக்கு செஷன்ஸில் உனக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் உனக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிபிஎஸ்சி அப்டேட்ஸ் எல்லாமே உனக்கு பிடபிள்யூ தமிழ்நாடு 9 and 10 வாட்ஸ்அப் சேனலில் உனக்கு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். சரியா? ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன சாப்டர்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லைஃப் ப்ராசஸ் சாப்டரில் வி ஆர் கோயிங் டு சி நம்ம நியூட்ரிஷன் கான்செப்ட் படிக்க போகிறோம். என்னது? we are going to see about nutrition. Okay, next வந்து நம்ம respiration concept. next வந்து நம்ம excretion இல்ல, next வந்து transportation, and next வந்து excretion. ஓகே, ஸோ இந்த 4 கான்செப்ட்ஸுமே இன்னைக்கு வந்து நம்ம ஒன் ஷார்ட்டில் நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஓகே, எஸ். ஓகே, ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ இது எல்லாமே உனக்கு இன்னைக்கு டீட்டெயிலாக நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ லைஃப் ப்ராசஸஸ். ஓகே, நம்மளோட லைஃப்பில் ஓகே ஒரு லிவிங் ஆர்கானிசமில் நம்ம பாடியில் நிறைய ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. என்னது? நிறைய ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கும் நான் லிவிங் ஆர்கானிசம்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு ஆர்கானிசமை பார்க்குற, ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குற, ஒரு கல்லை பார்க்குற, இன்னொன்று ஒரு பக்கத்தில் ஒரு நாயை பார்க்குற. ஓகே, கல் வந்து லிவிங்கா நான் லிவிங்கான்னு சொல்கிறேன். நான் லிவிங்னு சொல்லுவேன், நாய் வந்து லிவிங்னு சொல்லுவேன். எப்படி வந்து நீ வந்து இது லிவிங் இது நான் லிவிங் சொல்லிட்டு ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் அது வந்து இதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் நடக்கும் மேம், இங்கே நிறைய ப்ராசஸ்லாம் நடக்கும் மேம் அப்படின்னு சொன்னாலுமே மெயினான விஷயங்கள் என்ன? இங்கே வந்து எந்த ஒரு லைஃப் ப்ராசஸும் நடக்காது நம்மளோட நான் லிவிங் ஆர்கானிசமில், இல்லையா? ஓகே, ஸோ நான் லிவிங் பார்த்தோம்னா டேபிள், சேரு, ஃபோனு, போர்டு, பென் எல்லாமே நான் லிவிங். லிவிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆர்கானிசம்ஸ் லிவிங் ஹியூமன் பீயிங், பாக்டீரியா, அப்புறம் அமீபா, பிளான்ட், டாக் இது எல்லாமே லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நீ லிவிங் ஆர்கானிசம்னு சொல்லிட்டு எப்படி எதை வச்சு நீ கேரக்டரைஸ் பண்ணுவ அப்படின்னு பார்த்தோன்னா வெதர் தேர் இஸ் அ மூமெண்ட். ஓகே, அந்த ஆர்கானிசம்னால மூவ் ஆக முடியுதா? அப்போ மேம் காரும் தான் மூவ் ஆகுது, அப்போ நம்ம லிவிங்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா முடியாது. ஓகே, ஸோ வெறும் மூமெண்ட்டை வச்சு மட்டும் நீ வந்து ஒரு ஆர்கானிசம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லிவிங் ஆர்கானிசம்னு சொல்ல முடியாது. ஓகே, தேர் ஆர் எல்லா கேரக்டர்ஸும் இருந்தால் மட்டும்தான், இந்த நான் சொல்கிற எல்லா கேரக்டர்ஸும் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்டை வந்து நீ லிவிங் ஆர்கானிசம்னு சொல்ல முடியும். சரியா? ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் மூமெண்ட் இருக்குது அப்படின்னா
அது ஒரு லிவிங் ஆர்கானிசம்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் மூவ்மெண்ட் மட்டுமே இருந்தால் லிவிங் ஆர்கானிசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா காரம் தான் மூவ் ஆகுது, பட் தட் இஸ் நாட் லிவிங் இல்லையா. குட் ஈவினிங் சிவானி ஸ்ரீ. அண்ட் அதே மாதிரி ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ இப்போ கல் வந்து மூச்சு விடுமா? மூச்சு விடாது. ஆனால் நம்மளோட நாயோ பூனையோ இல்லை வேற ஒரு லிவிங் ஆர்கானிசம் லைக் மனுஷனும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு இருப்பான். ஸோ இட் வில் ரெஸ்பயர், தே வில் ரெஸ்பயர். ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசம்னால ரெஸ்பயர் பண்ண முடியும், ஆனால் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்னால ரெஸ்பயர் பண்ண முடியாது. அண்ட் அடுத்தது என்ன? சென்சிட்டிவிட்டி. ஓகே, ஸோ இப்போ டச்மி நாட் பிளான்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? தொட்டா சிலிங்கி பிளான்ட். ஓகே, அந்த பிளான்ட்டை நீ அந்த இலையை நீ தொட்டோடனே அது என்ன ஆகிடும்? சுருங்கிடும். ஓகே, இதுவே நீ நான் லிவிங் ஆப்ஜெக்டை நீ தொட்டோடனே ஏதாச்சும் ஆகுமா? ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுக்குமா? எந்த ஒரு ரியாக்ஷனும் அவ்வளோவா யூஸ்வலாக கொடுக்காது. சரியா? ஸோ சென்சிட்டிவிட்டி வந்து லிவிங் ஆர்கானிசம்க்கு மட்டும்தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி க்ரோத். ஓகே, இப்போ நீ ஒரு செடி வளர்க்குறேன்னு பார்த்துக்கோயேன். செடி இன்னைக்கு நீ தண்ணி ஊற்றி ஒரு விதையா நீ போட்டு நீ வந்து செடியை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்ட. ஸோ ஒரு 5 months இல்லை ஒரு 2 months கழிச்சு பார்த்தா கூட அங்கே அந்த விதையிலேருந்து உனக்கு ஒரு குட்டி செடி முளைக்க ஆரம்பிக்கிறத நீ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசம்ல தான் க்ரோத் இருக்குது. ஈவன் இன்னைக்கு கூட நான் நெயில்ஸ் கட் பண்ணிட்டு வந்தேன். நீங்களும் நெயில்ஸ்லாம் கட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுத்தம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நெயில்ஸை நான் இப்போ கட் பண்ணுறேன், இப்படியே நான் விட்டுடலாமா? கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு நான் நெயில்ஸை வந்து திரும்ப வந்து க்ரோ பண்ணணும். சரியா? ஸோ ஈவன் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நீ நிறைய விஷயங்கள் பார்க்குற. ஸோ தோஸ் வில் பி க்ரோயிங் இன் தேர் டெய்லி லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெயில்ஸ் க்ரோ ஆகுது, நம்மளோட ஹேர் க்ரோ ஆகுது. இப்போ நீ பார்த்தோன்னா எனக்கு இவ்வளோ முடி இருக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு முடி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேயா? ஸோ இதெல்லாம் லிவிங் பீயிங்ஸோட கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ க்ரோத்ன்றது லிவிங் ஆர்கானிசம்ஸில் மட்டும்தான் உண்டு. ஹலோ மஹதி விஜயகுமார், ஹலோ மஹதி. ஓகே, அண்ட் அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா அது நீ லிவிங் ஆர்கானிசமே இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. ஸோ தட் இஸ் லைக் question. Okay, so reproduction. Hello Rection. So reproduction பார்த்தனா reproductionனா நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்னால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பட் ஆனால் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்னால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், குட்டி போட முடியும், முட்டை போட முடியும் இல்லையா? ஸோ இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அவங்களோட யங் ஒன்ஸ் கொடுக்குறாங்க, குழந்தை வருது. ஆனால் அதே மாதிரி ஒரு கோழி கூட ரீப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து முட்டை போட்டு அதுலேருந்து இன்னொரு கோழி வருது இல்லையா? ஸோ அதனால் லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஹலோ மஹதி. ஸ்டேட் போர்ட் 9th ஸ்டாண்டர்ட் கேன் வி ஸ்கோர் 500 out of 500 by theory batch. கண்டிப்பாக அபர்ணா. சரியா? ஸோ ரீப்ரொடக்ஷனும் லிவிங் ஆர்கானிசமோட கேரக்டர் தான். அண்ட் அதே மாதிரி எக்ஸ்க்ரீஷன். ஓகே, இப்போ தேவையில்லாத, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல் மேலே நிறைய தூசி இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் தான். ஓகே, இப்போ வந்து அந்த தேவையில்லாத விஷயத்த நான் தான் வந்து அந்த கல்லுலேருந்து துடைக்கணும். ஓகே, அதுவே வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணாது, அதுவே அந்த வேஸ்டான பொருளை வெளில தள்ளாது. ஆனால் லிவிங் ஆர்கானிசம்ஸில் நம்ம பாடியில் நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசமே இருக்குது. அதுதான் நம்ம எக்ஸ்க்ரீஷன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்க்ரீஷன் லிவிங் ஆர்கானிசமில் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நியூட்ரிஷன். ஓகே, நம்மளுக்கு தான் டெய்லியும் சாப்பாடு தேவை இல்லையா? நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்லேயே நீ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வைக்கிறதுக்கு என்ன சாப்பாடு விட்டுட்டு இருக்கியா? கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி தான் சாப்பாடு மாதிரி. ஆனால் நியூட்ரிஷன் அப்படின்றது லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு தான் தேவை. புரியுதா? ஸோ இதுதான் வந்து லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு நீ ஒரு ஆர்கானிசமை சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கணும். புரியுதா? ஹலோ சிவானி ஸ்ரீ. ஓகே, ஸோ இது புரிஞ்சிச்சுன்னா சாட்ல எல்லாரும் டைமண்ட்ஸ் போடுங்கடா. இது புரிஞ்சிச்சுன்னா சாட்ல எல்லாரும் டைமண்ட்ஸ் போடுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கணும். ஸோ நம்மளோட ஒரு லிவிங் ஆர்கானிசம் பார்த்தோன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். என்னது? லிவிங் ஆர்கானிசம் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஓகேயா? அதுதான் வந்து லிவிங் ஆர்கானிசமோட வெரி 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 ஸ்மாலஸ்ட் யூனிட். என்னது? செல்லு தான் ஸ்மாலஸ்ட் யூனிட். ஓகே, ஸோ இப்போ நிறைய செல்ஸ் இருக்குது. நம்ம பாடி இஸ் மேட் அப் ஆஃப், ஹியூமன் பாடி இல்லை எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமே, இட் இஸ் மேட் அப் ஆஃப் லாட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இல்லையா? ஓகே, மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். இந்த செல்ஸ்லாம் வந்து எனக்கு கம்பைன் ஆகி, என்னது? செல்ஸ்லாம் எனக்கு கம்பைன் ஆகி குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் நான் என்ன சொல்லுவேன்? நான் டிஷ்யூன்னு சொல்லுவேன். சரியா? ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார் டூயிங் அ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன், அதை நான் என்ன சொல்லுவேன்? ஐ கால் திஸ் as டிஷ்யூ அப்படின்னு வந்து சொல்லுவேன். புரியுதா? ஹலோ அருள்மதி. ஓகேயா? ஸோ இப்போ இந்த டிஷ்யூஸ்லாம் என்ன ஆகும்? சில டிஷ்யூஸ்னாவே குரூப் ஆஃப் செல்ஸ். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இந்த செல் சிமிலராக இருக்கணுமா டிஸ்சிமிலராக இருக்கணுமா? சிமிலராகவும் இருக்கலாம், டிஸ்சிமிலராகவும் இருக்கலாம். ஓகேயா? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. டிஷ்யூ அப்படின்னா குரூப் ஆஃப் செல்ஸ் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா அதான் நான் டிஷ்யூன்னு சொல்லுவேன். இப்போ
group of tissues என்னது group of tissues நிறைய different types of tissues எனக்கு combine ஆகி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அதன் group of tissues நான் என்ன சொல்லுவேன் together நான் அதை என்ன சொல்லுவேன் ஆர்கன் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக், நீ வந்து வயிறு எடுத்துக்கோ, அது ஒரு ஆர்கன் இல்லையா? இந்த ஆர்கன் வந்து இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் different types of tissues. ஓகே, நிறைய டிஷ்யூஸ் ஒன்றா இருந்து ஸ்டொமக் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்டொமக் வந்து டைஜஷன் அப்படின்ற ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம ஆர்கன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நிறைய ஆர்கன்ஸ் என்னது நிறைய ஆர்கன்ஸ் கம்பைன் ஆகி ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக்கு, இன்டெஸ்டைன், ஈசோஃபேகஸ், மவுத்து, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ்லாம் எனக்கு ஒன்றா சேர்ந்து ஓகே எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து டைஜஷன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அந்த ஹோல் குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த குரூப் ஆஃப் ஆர்கன்ஸை நான் என்ன சொல்லுவேன்? ஐ கால் திஸ் as ஆர்கன் சிஸ்டம். ஓகே, ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா அவனுக்கு நிறைய ஆர்கன்ஸ் இருக்கும், எல்லாமே டைஜஷன் அந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சரியா? இப்போ ஒரு ஆர்கானிசமில், ஒரு லிவிங் ஆர்கானிசமில் எனக்கு நிறைய இந்த மாதிரி ஆர்கன் சிஸ்டம் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது ஃபார் டைஜஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது. ஓகே, ஏன்னா நம்மளால உயிர் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு காற்று வேணும், ஆக்சிஜன் வேணும். ஓகே, ஆக்சிஜன் இல்லைன்னா உன்னால் வந்து உயிர் வாழ முடியுமா? முடியவே முடியாது. பேசிக்கான ஹியூமன் நீட்ஸ், ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கு என்னென்ன தேவைன்னா சாப்பாடு தேவை, ஆக்சிஜன் தேவை. ஓகே, ஸோ ஆக்சிஜன் இது வந்து நம்மளோட உடம்புக்கு எப்படி உள்ளே எடுத்துகிட்டு வருது, அந்த ஆக்சிஜனை வச்சு என்ன பண்ணுவோம், இதெல்லாம் வந்து கம்ப்ரைஸ் பண்ணுற சிஸ்டம் தான் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அண்ட் நம்மளோட இந்த ஆக்சிஜனெல்லாம் வந்து வேறு வேறு இடத்துக்கு சப்ளை பண்ணுற அந்த சிஸ்டமை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி தேவையில்லாத வேஸ்ட் கழிவெல்லாம் நம்ம பாடியிலேருந்து வெளியில் நிற்கிற அந்த சிஸ்டமை நம்ம எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புல நிறைய ஆர்கன் சிஸ்டம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்கன் சிஸ்டம்ஸ்லாம் கம்பைன் ஆகி எனக்கு இருக்கிற அந்த இண்டிவிஜுவலை நான் என்ன சொல்கிறேன்? ஐ கால் திஸ் as ஆர்கானிசம். இதான் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசமோட ஸ்ட்ரக்சர் சின்னதுலேருந்து பார்க்குறப்ப. ஸோ ஆர்கானிசம் செல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர், செல் கம்பைன் ஆகி டிஷ்யூ கம்பைன் ஆகி ஆர்கன்ஸ் கம்பைன் ஆகி ஆர்கன் சிஸ்டம் கம்பைன் ஆகி ஆர்கானிசம் கொடுக்குது. சரியா? ஓகேடா. சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பாடியில் நிறைய ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. சில ப்ராசஸ்லாம் வந்து எனக்கு சில பொருட்கள், சில மெட்டீரியல்ஸ், காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்ஸ் எனக்கு சிம்பிளிஃபைடாக ஆக்குறோம் சில ப்ராசஸில். அண்ட் சில ப்ராசஸில் வந்து எனக்கு சிம்பிள் மெட்டீரியல்ஸை நான் வந்து கம்பைன் பண்ணி பெரிய ப்ராடக்டாக மாற்றுறேன். ஓகே, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த எல்லா ப்ராசஸையும் ஒன்றா சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளோட பாடியில் இந்த எல்லா ப்ராசஸையும் சேர்த்து we call it as மெட்டபாலிசம். சரியா? ஸோ மெட்டபாலிசம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உடம்புல நடக்கிற எல்லா டோட்டல் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் தட் அக்கர்ஸ் இன் அ லிவிங் ஆர்கானிசம். என்னது? லிவிங் ஆர்கானிசமில் நடக்கிற எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸையும் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம மெட்டபாலிசம்னு சொல்கிறோம். இது உனக்கு 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து ஆனபாலிசம். என்னது? ஒன்று வந்து ஆனபாலிசம் அண்ட் இன்னொன்று வந்து கேட்டபாலிசம். ஆனபாலிசமில் ஆனபாலிசமில் பார்த்தோன்னா சிந்தசிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் சிம்பிளர் ஒன்ஸ். என்னது? சிம்பிளர் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து எனக்கு கம்பைன் ஆகி எனக்கு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல் கொடுக்குது, சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னா அதை நான் என்ன சொல்லுவேன்? ஐ கால் திஸ் as ஆனபாலிசம். என்னது? சிந்தசிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் சிம்பிளர் ஒன்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ப்ராசஸை நான் ஆனபாலிசம்னு சொல்லுவேன். எக்ஸாம்பிள் என்னது? எக்ஸாம்பிள் நான் நியூ பாண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் நிறைய எனர்ஜி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராசஸை நான் அனாபாலிசம்னு சொல்லுவேன். தீஸ் ஆர் எண்டர்கானிக். அண்ட் அதே மாதிரி கேட்டபாலிசமில் நான் காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸை நான் பிரேக் டவுன் பண்ணி குட்டியான பார்ட்டிகல்ஸ் நான் ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராசஸை நான் கேட்டபாலிசம்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இங்கே வந்து கேட்டபாலிசமில் எனக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகே, அனாபாலிசமில் எனர்ஜி கன்சியூம் பண்ணி நான் பெரிய காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணுறேன். பட் ஆனால் கேட்டபாலிசமில் நான் பாண்ட்ஸை பிரேக் பண்ணி எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸோ கேட்டபாலிசமில் எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட் அண்ட் அனாபாலிசமில் எனர்ஜி வில் பி கன்சியூம்ட். புரியுதா? ஸோ புரிஞ்சவங்க சேட்டில் ஒரு டைமண்ட்ஸ் இல்லைனா ஃபயர் போடுங்க பார்க்கலாம். எஸ், புரிஞ்சுச்சாலா? இதுதான் இந்த அனாபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம் டுகெதர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? எஸ்,
ஓகேயா? So, இப்போ life process na enna? What do you mean by life process? The basic and essential activities performed by living organism. என்னது? The basic and essential activities performed by living organism. ஒரு living organism பண்ணக்கூடிய basic and essential activities தான் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம life process னு சொல்லுவோம். So, அதில் உனக்கு 4 விதமான process இருக்கு. Okay? அது 4 super மஹதி. Okay, and பசங்களா CBSE sessions வந்து ரொம்ப ஃபயராக போயிட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் ரெக்கமெண்ட் திஸ் டு யோர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து சொல்லுங்கள். அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேம் இந்த லெசனை டீச் பண்ணுங்கன்னா அது ஆல்ரெடி முடிஞ்சிச்சு தான். சரியா? So, the basic and essential activities performed by a living organism to sustain and maintain life. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? லைஃப் ப்ராசஸ்னு சொல்கிறோம். 4 லைஃப் ப்ராசஸ் பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் நியூட்ரிஷன். என்னது? ஃபர்ஸ்ட் இஸ் நியூட்ரிஷன். நியூட்ரிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு டெய்லியும் வந்து நம்மளுக்கு ஃபுட்டு தேவை. ஃபுட் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியுமா? கண்டிப்பாக வந்து முடியாது. ஓகே, ஸோ இந்த ஃபுட்டை வந்து நம்ம எப்படி வந்து அப்டெயின் பண்ணுறோம், அப்டெயின் பண்ணி அந்த ஃபுட்டை நம்ம எப்படி நம்மளோட பாடி யூட்டிலைஸ் பண்ணுது, அந்த ஹோல் ப்ராசஸை தான் நம்ம வந்து நியூட்ரிஷன்னு சொல்லுவோம். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம நியூட்ரிஷன்னு சொல்லுவோம். சரியா? சூப்பர் தரிஷ். அண்ட் நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன். ஓகே, இப்போ நம்ம ஃபுட்டை நம்ம பாடிக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஃபுட்டு அப்படியே இருந்தால் போதுமா? கிடையாது. இந்த ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணால் தான் எனக்கு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி வச்சு தான் இப்போ நான் உனக்கு கிளாஸ் சொல்கிறேன், கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன், நீ கிளாஸை கவனிக்கிற, நீ ஒரு வேலையை பண்ணுற. ஓகே, ஸோ ஃபுட்டு உன்னோட பாடியில் அப்படியே இருந்தால் போதாது, அந்த ஃபுட்டை நீ பிரேக் டவுன் பண்ணணும். ஓகே, ஸோ த பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் டு ரிலீஸ் எனர்ஜி, அதை நான் என்ன சொல்லுவேன்? ஐ கால் திஸ் அஸ் ரெஸ்பிரேஷன். என்னது? ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபுட் டு ப்ரொடியூஸ் எனர்ஜி, அதை தான் நான் ரெஸ்பிரேஷன் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ எனக்கு நம்மளோட பாடியில் அந்த ஃபுட்டை நான் பிரேக் டவுன் பண்ணிட்டேன், எனக்கு தேவையான சப்ஸ்டன்சஸ் நிறைய வந்துருச்சு. இப்போ இந்த சப்ஸ்டன்சஸை நான் ஒவ்வொரு இடத்துக்குமே போய் சப்ளை பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் நான் சிந்தசைஸ் பண்ணியாச்சு ஒரு இடத்துல. இந்த ப்ரோட்டீன்ஸ் இந்த இடத்துல மட்டும் இருந்தால் போதாது, உன்னோட பாடியில் இருக்கிற எல்லா பார்ட் ஆஃப் த பாடிக்குமே இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் தேவை. ஸோ அதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுதான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் அதே மாதிரி உன்னோட பாடியில் நிறைய வேஸ்ட்லாம் வந்து செக்ரீட் ஆகுது. அந்த வேஸ்ட்லாம் உன்னோட பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ உன்னோட ஹோல் பாடியிலேருந்து எங்கெங்கெல்லாம் வேஸ்ட் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல ரிலீஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த கலெக்ட் பண்ணுறதுக்குமே ஒரு சிஸ்டம் தேவை. ஸோ அந்த சிஸ்டமை தான் நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறோம். அந்த ப்ராசஸை நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லுவோம். ஸோ ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் யூஸ்ஃபுல் அண்ட் நான் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் ஒன் part to another part of the organism. அதுதான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன? எக்ஸ்க்ரீஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி தேவையில்லாத கழிவுகள் உன்னோட பாடியில் நிறைய இருக்கும். ஸோ உன்னோட கழிவுகள் இப்போ வீட்லேயே வந்து நம்ம டஸ்ட்பின் வந்து ஓவர் ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம அப்படியே வச்சுட்டு இருப்போம், வீடே வந்து அப்படியே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும்ல. ஓகே, உடனே நம்ம வந்து குப்பையெல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உனக்கு வீடு க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி உன்னோட பாடியுமே நீ க்ளீனாக ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்து நீ டக்குன்னு உன்னோட பாடியிலேருந்து நீ வெளியேற்றிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த தேவையில்லாத இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பாடியில் அக்குமுலேட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம பாடி வந்து டாக்ஸிக் ஆகிடும், நம்ம உடம்புக்கு நிறைய டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த செல்ஸ் ஆஃப் த பாடி, அந்த ப்ராசஸ் தான் நான் என்ன சொல்லுவேன்? நான் எக்ஸ்க்ரீஷன்னு சொல்லுவேன். அதுதான் நான் என்ன சொல்லுவேன்? ஐ கால் திஸ் ஆஸ் எக்ஸ்க்ரீஷன். சரியா? ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஹியூமன் பீயிங்ஸில் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, இப்போ ஹியூமன் பீயிங்ஸில் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்பிரேஷனுக்கு நம்மளுக்கு என்னது? பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் டு ரிலீஸ் எனர்ஜி, அதுதான் வந்து ரெஸ்பிரேஷன். இந்த பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் நடக்கிறதுக்கு உனக்கு என்ன மெயினாக தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஜன் தேவை. ஓகே, ஸோ ஆக்சிஜன் தேவை. ஸோ ஆக்சிஜனை நம்ம பாடி வந்து வெளியிலேருந்து உள்ளே எடுத்துகிட்டு வரணும். அண்ட் நம்ம பாடியில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், அது உள்ளேருந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பிட்வீன் த பாடி அண்ட் த அட்மாஸ்பியர், ஓகே, அதை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஸோ ஹியூமன் பீயிங்ஸில் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எது மூலமாக நடக்குது, எந்த ஆர்கன் மூலமாக நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் இஸ் த்ரூ நோஸ். ஓகே, ஸோ நம்ம மூக்கு வழியாக தான் ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறோம் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை எக்ஸேல் பண்ணுறோம். ஓகே, அண்ட் பிளான்ட்ஸில் பார்த்தோன்னா த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் அக்கர்ஸ் த்ரூ த ஸ்டொமேட்டா அண்ட் லீவ்ஸ். என்னது? நம்மளோட லீவ்ஸில் உனக்கு குட்டியான ஓப்பனிங்ஸ் இருக்கும். சரியா? நீ மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்த்தனா, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோன்னா நம்மளோட லீஃபில் வந்து உனக்கு நிறைய குட்டியாக குட்டியாக போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call this as stomata.
அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். சரியா? we call this as stomata. ஸோ இந்த ஸ்டொமேட்டா மூலமாக தான், இந்த ஓப்பனிங்ஸ் மூலமாக தான் ஆக்சிஜன் உள்ள வரும், கார்பன் டை ஆக்சைடு எனக்கு வெளியில் போகும். அண்ட் அதே மாதிரி அமீபா வந்து ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். ஓகே, நீ எப்படி வரைஞ்சாலுமே வந்து அமீபா வரையலாம், பிகாஸ் அமீபா இஸ் ஒரு டெஃபினட் ஷேப் கிடையாது. ஓகே, ஸோ அமீபா இஸ் யூனிசெல்லுலார். ஸோ இங்கே வந்து எனக்கு கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்கும்னு பார்த்தோன்னா, ஜஸ்ட் பை டிஃப்யூஷன் அக்ராஸ் த செல் சர்ஃபேஸ். ஓகே, இங்கே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கேன்லாம் கிடையாது, அந்த செல் சர்ஃபேஸ்லேருந்து டக்குன்னு அந்த கேஸ் அப்படியே வந்து வெளியில் போயிடும். ஓகே, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் நம்ம அமீபா, பிகாஸ் திஸ் இஸ் வெரி யூனிசெல்லுலார் இல்லையா. இங்கே ஆர்கேன்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு செல்லு தான். ஸோ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் கிடையாது. ஓகே, ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுங்கடா பசங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லைஃப் ப்ராசஸ்? இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து லைஃப் ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Which of the following is a life process? Yes. Easy. Which of the following is a life process? Respiration or life process தான், nutrition or life process தான், excretion or life process தான், and எல்லாமே life process தான். So all of these. Very good. Very good. உன் பேர் என்ன? ஷிகாவா? ஓகேடா, வெரி குட். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இன் அமீபா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அக்கர்ஸ் த்ரூ டேஷ். அமீபாவில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எனக்கு எது மூலமாக நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். அமீபாவில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எனக்கு எது மூலமாக நடக்குது? இப்போ தான் நான் சொன்னேன், அமீபாவில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எது மூலமாக நடக்குது? அமீபாவில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் occurs through diffusion on the cell surface. Okay, ஸோ இப்போ நியூட்ரிஷன் என்னது? நியூட்ரிஷன் ஃபர்ஸ்ட் லைஃப் ப்ராசஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நியூட்ரிஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? நியூட்ரிஷன். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கான்செப்ட்ஸை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சு படிச்சிங்கனாவே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நியூட்ரிஷன்னா என்ன? த ப்ராசஸ் பை விச், என்னது? ப்ராசஸ் பை விச் a living organism obtains and utilizes its food. என்னது? இப்போ ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்க்கு ஃபுட்டு, இங்கே வந்துட்டிங்களா மாலினி? நான் தெரி கிளாஸில் தான் வந்து பண்ணுவேன். சரியா? ஓகே, இது வந்து CBSE செஷன். சரியா? ஸோ நியூட்ரிஷன்னா என்ன? ஒரு லிவிங் ஆர்கானிசம் எப்படி வந்து அதுக்கான ஃபுட்டை வந்து அது அப்டெயின் பண்ணுது, அண்ட் அந்த ஃபுட்டை அதோட பாடி எப்படி யூட்டிலைஸ் பண்ணி எப்படி அதோட பாடி நியூட்ரியன்ஸை எடுத்துக்குது, அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நியூட்ரிஷன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ நியூட்ரியன்ஸ்னால் என்ன? நம்மளுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் தேவைப்படும். நம்மளோட பாடி வி நீட் லாட் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஸோ நியூட்ரியன்ஸ்னால் என்னன்னு யாராச்சும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நியூட்ரியன்ஸ்னால் நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் இருந்தால் தான் நம்மளோட பாடிக்கு எல்லா ப்ராசஸும் ப்ராப்பராக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், ஃபேட்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் தான். ஓகே, why do we need nutrients? ஓகே, why do we? ஃபர்ஸ்ட் சாப்டர் நியூமெரிக்கல்ஸ்லாம் முடிச்சாச்சுடா. ஓகே, ஸோ இந்த நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம பாடிக்கு எதுக்காக தேவை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நியூட்ரியன்ஸ் இருந்தால் தான் உன்னோட பாடிக்கு we will get energy. ஸோ why do we need food? we need energy. இப்போ நான் வந்து காட்டுக்கத்து கத்துறேன், நான் சாப்பிடாம வந்தால் எடுக்க முடியுமா? ஆக்சுவலாக வந்து எடுக்க முடியாது தான். ஸோ அதனால தான் கிளாஸுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நல்ல ஜூஸ் குடிச்சிட்டு வந்து எடுத்தேன். இல்லைனா வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, 2 hours நம்ம நின்று எடுக்கிறதுன்றது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ அதுவும் பிரேக்கும் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் நல்லா சாப்பிட்டா தான் எனக்கு எனர்ஜி இருக்கும். ஓகே, ஸோ எதுக்காக நம்மளுக்கு ஃபுட்டு தேவை? எனர்ஜி, அதுதான் நம்மளுக்கு கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி ஃபார் ஆர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். என்னது? ஃபார் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 10 வயசில் இருந்த மாதிரியா இப்போ இருக்கேன்? இல்லை, நான் இதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்படி தான் இருப்பேனா? கிடையாது. ஓகே, நம்மளோட பாடியோட ஸ்ட்ரக்சர்லாம் வந்து வேரி ஆகும். ஓகே, நம்ம வளருவோம். இப்போ குட்டி குழந்தைக்கு நல்லா சாப்பாடு கொடுத்தா தான் அது வளரும். ஓகே, ஸோ க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு லிவிங் ஆர்கானிசமுக்கு வந்து இயற்கையாகவே வந்து அது வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸை ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உனக்கு ஃபுட்டு வந்து தேவை.
அண்ட் அதே மாதிரி டு ரிப்பேர் ஓல்டு டிஷ்யூஸ். ஓகே, ஓல்டு டிஷ்யூஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஒழுங்காக ரிப்பேர் பண்ணனா டேமேஜ் ஆகிடும். இப்போ கிட்னியே வந்து ஒழுங்காக வந்து சில டிஷ்யூஸ்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த டிஷ்யூஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா அந்த ஆர்கன் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அந்த ஆர்கன் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா ஆர்கன் சிஸ்டமும் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால் டக்குன்னு எந்த ஒரு ரிப்பேர் இருந்தாலுமே அப்பயே வந்து பண்ணிடணும். ஓகே, ஸோ ஓல்டு டிஷ்யூஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் உனக்கு ஃபுட்டு தேவை. அண்ட் அதே மாதிரி நிறைய புது செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உனக்கு வந்து என்ன தேவை, உனக்கு ஃபுட்டு வந்து தேவை. சரியா? ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் தான் பசங்களா. என்னது டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அண்ட் ஹெட்டரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஓகே, ஆட்டோட்ராஃபிக் ஹெட்டரோட்ராஃபிக்னு நம்ம ரெண்டாக பிரிப்போம். இதில் ஹெட்டரோட்ராஃபிக்கில் 3 டைப்ஸ் இருக்குது. சாப்ரோட்ராஃபிக், பாரசைட்டிக் அண்ட் ஆலோசோயிக். அண்ட் ஆட்டோட்ராஃபிக்கில் 2 விதமான நியூட்ரிஷன் இருக்குது, ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் அண்ட் கீமோ ஆட்டோட்ராஃபிக். ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா என்ன? வாட் டு யூ மீன் பை ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னா ஆர்கானிசம்ஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரிப்பேரிங் தேர் ஓன் ஃபுட். என்னது, இந்த ஆர்கானிசம்ஸ் எந்த ஒரு ஆர்கானிசம் மேலேயுமே சாப்பாடுக்காக டிபெண்ட் ஆகிருக்காது, அதுவே அதோட ஃபுட்டை வந்து தானாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அந்த ஆர்கானிசம்ஸை தான் நம்ம ஆட்டோட்ராஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோம், ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா அது எப்படி இந்த ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, தே யூஸ் சிம்பிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ஃபார் ஃபுட் ப்ரிப்பரேஷன். ஓகே, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணி அது வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்மளோட பிளான்ட்ஸ், செடி, மரம்லாம் பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். எதை வச்சு? சன்லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி அது வந்து என்ன பண்ணிக்கும், ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அண்ட் அதே மாதிரி ப்ளூ கிரீன் ஆல்கேவும் அதோட ஃபுட்டை அதுவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ், எந்த ஆர்கானிசம்? the organisms which are capable of producing their own food, அந்த ஆர்கானிசம்ஸ் நம்ம ஆட்டோட்ராஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் பேரை நம்ம ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஓகே, இப்போ இதை தவிர்த்து மற்ற எல்லா ஆர்கானிசம்ஸும் என்ன பண்ணும், அதனால் அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ் மேலே வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். எதுக்காக? ஃபுட்டுக்காக அது மேலே டிபெண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஆர்கானிசம்ஸ் டிபெண்ட் ஆன் ஆட்டோட்ராஃப்ஸ் ஃபார் ஃபுட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. அதை நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஹெட்டரோட்ராஃப்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் அந்த ப்ராசஸ் பேர் நம்ம ஹெட்டரோட்ராஃபிக் நியூட்ரிஷன்னு சொல்கிறோம். சரியா? ஸோ ஆர்கானிசம்ஸ் டிபெண்ட் on autotrophs for food directly or indirectly, அதுதான் நம்ம heterotrophic nutrition னு சொல்றோம். சரியா? and இப்ப இந்த heterotrophic organisms they require complex organic substances for food preparation. okay, so இப்ப நம்மளோட ஹெட்டரோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ்க்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் தேவைப்படுமா? இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், அதே மாதிரி நாய், பூனை, இது எல்லாமே வந்து என்னது, இதெல்லாம் ஆட்டோட்ராஃப்ஸ் கிடையாது. வி ஆர் ஹெட்டரோட்ராஃப்ஸ். என்னது, நம்மளாம் என்னது, ஹெட்டரோட்ராஃப்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் அனிமல்ஸ், ஃபங்கை. என்னது, அனிமல்ஸ், ஃபங்கை. ஓகே, ஸோ ஆட்டோட்ராஃபிக்கும் ஹெட்டரோட்ராஃபிக்கும் நல்ல வித்தியாசம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நியூட்ரியன்ஸ் தான் நான் என்ன சொன்னேன், இதுதான் வந்து ஃபுட்டோட காம்பனன்ட்ஸ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஃபேட்டு, ரஃபேஜ், இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவை. ஓகே, ஸோ எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவை. ஸோ இது எல்லாமே இருக்கிற சாப்பாடை சாப்பிடணுன்னு தான் வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா நியூட்ரியன்ஸும் ப்ராப்பராக எடுத்துக்கணும். அந்த டயட்டை தான் நம்ம பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நியூட்ரிஷன் உனக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் 2 விதம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? கெமிஸ்ட்ரி ஆல்சோ டவுட்டா? கெமிஸ்ட்ரி அடுத்த செஷன் நான் கெமிஸ்ட்ரி தான் எடுப்பேன். நீங்கள் வந்து அந்த டவுட்ஸ் கேளுங்க. ஓகே, அப்போ வந்து அந்த டவுட்ஸ் கேளுங்க. ஓகேயா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? அண்ட் பசங்களா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டக்குன்னு வந்து நீங்கள் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சிபிஎஸ்சி ஒன் ஷாட்ஸ் போகிறோன்னே தெரியாது. ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? புரிஞ்சவங்க சேட்டில் ஃபயர் போடுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க சேட்டில் ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் எனக்கு 2 விதமாக எனக்கு ஆட்டோட்ராஃப்ஸ் வந்து அதோட ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். இந்த ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் நம்மளோட ஆர்கானிசம்ஸ் ஃபயர்னு எழுதக்கூடாதுன்னா நான் இமோஜி சொன்னேன். ஓகே,
ஸோ நம்ம ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் ஆர்கானிசம்ஸ் வந்து அதோட ஃபுட்டை அதுவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். பட் எப்படி? யூஸிங் லைட். என்னது? ஆர்கானிசம்ஸ் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும் வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட். என்னது? வித் த ஹெல்ப் ஆஃப் லைட். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன்னு சொல்லுவோம். என்னது? ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன்னு சொல்லுவோம். ஃபயர்னா நான் வந்து இமோஜி போட சொன்னேன்டா. Okay, so organisms prepare their own food with the help of sunlight. அதுதான் நம்ம photo autotrophic சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா green plants, cyanobacteria. ஸோ இது எல்லாமே சன்லைட்டை யூஸ் பண்ணி அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் என்ன? கீமோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். கீமோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் ஆர்கானிசம்ஸ் வந்து சன்லைட்டை யூஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணாது. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் இது கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி அதோட ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். அப்படின்னா அந்த நியூட்ரிஷனை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம கீமோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன்னு சொல்லுவோம். இப்போ தான் ஹாட் சாக்லேட் குடிச்சியா? ஓகே சூப்பர் கேஎல் இளங்கோவன். ஓகேடா. ஓகே, ஸோ அந்த நியூட்ரிஷனை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம கீமோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நிறைய புது பசங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏஸ் பசங்களா, நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, CBSE நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப இனிமேல் வெறித்தனமாக நம்ம வந்து இறங்கி சூப்பராக உனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து சொல்லுங்கள், சரியா? அண்ட் உங்கள் பேரையும் வந்து சொன்னீங்கன்னா எனக்கும் கூப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஓகே, ஸோ கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி ஆர்கானிசம்ஸ் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம கீமோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டர். புரியுதா? ஓகே, ஸோ இப்போ நியூட்ரிஷன் இன் பிளான்ட்ஸ் நம்ம படிக்க போகிறோம். என்னது? நியூட்ரிஷன் இன் பிளான்ட்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட பிளான்ட்ஸ் வந்து அதோட ஃபுட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது? யூஸிங் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, ஸோ ஃபோட்டோ அப்படின்னா சன்லைட். ஓகே, சிந்தசிஸ் Okay, Harisha, very good, Harish, very good. ஹலோ யாழினி, இப்போதான் வரீங்களா? நம்ம இப்போ தான்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நீ புரியலன்னு என்ன சொல்கிறேன்னு சொல்லுங்கள், நம்ம அது டீட்டெயிலாக சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களை என்னோட ஆடியோ கேட்குதா? ஹலோ யாழினி. ஓகே, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் நம்ம சன்லைட் யூஸ் பண்ணி, என்னது? சன்லைட் யூஸ் பண்ணி நம்ம ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது நம்மளோட பிளான்ஸ். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எல்லா பிளான்ஸ்லேயும் நடக்குமா? அதை யோசிங்க. அண்ட் எல்லா பிளான்ஸ்லேயும் நடக்கும். ஓகே, அண்ட் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டில் நடக்குமா? அதை யோசிச்சிங்கன்னா கிடையாது. ஓகே, ஒன்லி இந்த க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். என்னது? பிளான்ட்டோட க்ரீன் பார்ட்ஸில் தான் எனக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். மோஸ்ட்டாக க்ரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட் என்ன? யூஸ்வலாக எல்லா பிளான்ட்டுக்குமே நம்ம லீவ்ஸ் தான் வந்து க்ரீனாக இருக்கும். என்னது? லீவ்ஸ் தான் வந்து க்ரீனாக இருக்கும். ஸோ அந்த க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டில் தான் உனக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கும். சரியா? அண்ட் க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்னா ஓகே, லீவ்ஸாகவும் இருக்கலாம், சில இடங்களில் அது ஸ்டெம்மாக கூட இருக்கலாம். அந்த க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டில் எங்கே எக்ஸாக்டாக நடக்கும் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் உனக்கு ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன? ஓகே, ஸோ இப்போ நீ வந்து சமையல் செய்கிற, நீ பிரியாணி செய்ய போகிற அப்படின்னா அந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தியா? காய்கறி, தக்காளி, வெங்காயம், பிரியாணி மசாலா, இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அந்த இன்க்ரீடியன்ட்ஸை போட்டு நீ வந்து குக்கரில் போட்டு சமைச்சதுக்கப்புறம் தான் உனக்கு பிரியாணின்ற அப்படியே ஒரு டிஷ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஃபோட்டோசிந்தசிஸில் உனக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும். அந்த இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு தான் நீ சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ண முடியும். யார்? நம்மளோட பிளான்ட். ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கார்பன் டை ஆக்சைடு. என்னது?
கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு இப்போ நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ், இப்போ பிரியாணி மசாலா நான் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன், அந்த மாதிரி நம்மளோட பிளான்ஸ்க்கு இந்த ரா மெட்டீரியல்ஸ் அது எங்கெங்கேருந்துலாம் வந்து எடுத்துக்குது அதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோன்னா, கார்பன் டை ஆக்சைடு நம்ம பிளான்ஸ்க்கு வந்து தேவைப்படுது, அது ஒரு இன்க்ரீடியன்ட். இது நம்ம பிளான்ட் எங்கேருந்து எடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரம் அட்மாஸ்பியர். ஓகே, ஸோ லீஃபில் வந்து ஸ்டொமேட்டா அப்படின்ற ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டொமேட்டா மூலமாக தான் எனக்கு கார்பன் டை ஆக்சைடு பிளான்ட்டுக்குள்ளே வந்து என்ன ஆகுது, என்டர் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு பிளான்ட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆகுது. ஸோ பிளான்ட்டுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. அண்ட் அடுத்த இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட வாட்டர். அடுத்தது என்ன, நம்மளோட வாட்டர். ஸோ பிளான்ட்டுக்கு இந்த வாட்டர் எங்கேருந்து கிடைக்குது, நம்ம ரூட்ஸ்லேருந்து, அண்டர் கிரவுண்ட்லேருந்து வாட்டரை ரூட்ஸ் மூலமாக நம்ம பிளான்ட் வந்து எடுத்துக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட லைட் எனர்ஜி. ஓகே, ஸோ இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் செட்டு. ஆனால் இந்த இன்க்ரீடியன்ஸை நீ குக்கரில் போட்டு மூடி வச்சனா பிரியாணி ரெடி ஆகிடுமா? நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டவ்வை பற்ற வைக்கணும் இல்லையா, கேஸ் தேவை. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓகே, பட் ஆனால் இதுக்கு எங்கேருந்து எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட சன்லைட். ஓகே, சன்லைட்லேருந்து அந்த எனர்ஜி வச்சு தான் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து எனக்கு குக் ஆகி எனக்கு சாப்பாடு கிடைக்க போகுது. அண்ட் அதே மாதிரி குளோரோஃபில். ஓகே, குளோரோஃபில்ன்றதும் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட். ஓகே, குளோரோஃபில் பார்த்தோன்னா இட் இஸ் அ கிரீன் பிக்மெண்ட் இன்சைட் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது செல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல். ஓகே, இந்த குளோரோபிளாஸ்டில் குளோரோஃபில் அப்படின்ற ஒரு க்ரீன் கலர் பிக்மெண்ட் இருக்குது. அந்த பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் லீஃபே வந்து க்ரீன் கலராக இருக்குது, சரியா? ஸோ இந்த க்ரீன் பிக்மெண்ட் எனக்கு குளோரோபிளாஸ்ட்குள்ளே இருக்குது. ஓகே, இதுதான் வந்து எனக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, குளோரோஃபில் இல்லைனா எனக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் இதுதான் வந்து நம்மளோட ஈக்குவேஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, ஸோ இதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ், எனக்கு கார்பன் டை ஆக்சைடு நான் சொன்னேன்னா கார்பன் டை ஆக்சைடு, நெக்ஸ்ட் என்ன நம்மளோட வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன குளோரோஃபில் பிக்மெண்ட்டு, அண்ட் நெக்ஸ்ட்டு in the presence of sunlight. Okay, in the presence of sunlight எனக்கு என்ன ப்ராடக்ட் கொடுக்குது, I get glucose. இதுதான் வந்து நம்மளோட ஃபுட் மெட்டீரியல் ஃபார் plants. இதுதான் நம்மளோட பிளான்ட்டோட ஃபுட் மெட்டீரியல். ஓகே, ஸோ குளுக்கோஸ் மட்டும் எனக்கு கிடைக்கல, along with this is the main product. இதை தாண்டி எனக்கு சைட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. என்னது, ஆக்சிஜன் அண்ட் வாட்டர். என்னது, ஆக்சிஜன் அண்ட் வாட்டரும் எனக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை யூஸ் பண்ணி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் அண்ட் சன்லைட் நம்ம பிளான்ஸ் வந்து அதோட ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணிக்குது, ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் இஸ் குளுக்கோஸ் அலாங் வித் த ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர். புரியுதா? ஹலோ கலைமதி. ஓகே, ஓகே, இதான் வந்து நம்மளோட என் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு, இப்போ இந்த குளுக்கோஸில் இருக்கிற கார்பன் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டோன்னா, குளுக்கோஸில் இருக்கிற கார்பன் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த கார்பன் டை ஆக்சைடு. என்னது, இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த குளுக்கோஸ் இட் இஸ் அ கார்பன் ப்ராடக்ட். ஓகே, இந்த கார்பன் ப்ராடக்ட் எங்கேருந்து வருது, நம்ம கார்பன் டை ஆக்சைட்லேருந்து தான் வருது. ஓ, அப்படியா அபர்ணா, சூப்பர். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபோட்டோசிந்தசிஸோட ஈக்குவேஷன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக பசங்களா. என்னது, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் மேக் அ நோட். சரியா? இந்த ஈக்குவேஷன் வச்சு உனக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். ஓகே, ஸோ இதில் இந்த ஈக்குவேஷன் ஷுட் பி பேலன்ஸ். 6 கார்பன் டை ஆக்சைடு, 12 H2O is giving 1 glucose, 6 oxygen and 6 H2O. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் லீஃபில் சொன்ன மாதிரி லீஃபில் எனக்கு நிறைய குட்டி ஓப்பனிங்ஸ் இருக்கும். லீஃபில் நிறைய குட்டி ஓப்பனிங்ஸ் இருக்கும், போர்ஸ் இருக்கும். அதில் ஒரு போர் தான் என்னது, அதில் அந்த போர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஓப்பனிங் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்டொமேட்டல் போர்னு சொல்லுவோம். இந்த ஸ்டொமேட்டா வந்து ஸ்டொமேட்டல் போர் வந்து எல்லா டைமுமே வந்து எனக்கு ஓப்பன்லேயே இருக்காது, சில டைம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டாவை யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஸ்டொமேட்டல் போரை சுற்றி உனக்கு 2 செல்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம காட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னது, காட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது உனக்கு கிட்னி ஷேப்டாக இருக்குது. அது எனக்கு கிட்னி ஷேப்டாக இருக்குது. இந்த கிட்னி ஷேப்டு செல்ஸ் அரௌண்ட் த ஸ்டொமேட்டல் போர், அதை தான் நம்ம காட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த காட் செல்ஸ்னால தான் எனக்கு வந்து ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. சரியா? கிளியரா? ஓகே,
இதுதான் நான் வந்து ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஸ்டொமேட்டா அப்படின்ற டயக்ராம் வரைகிறப்ப ஸ்டொமேட்டல் போர் அலாங் வித் திஸ் உனக்கு சுற்றி இருக்கிற காட் செல்ஸும் நீ வரையணும். ஓகே, ஸோ காட் செல்ஸ் வில் பீன் கிட்னி பீன் ஷேப். இதுதான் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ வாட் ஆர் ஸ்டொமேட்டா, இதை பற்றி நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஸ்டொமேட்டா ஆர் டைனி போர்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர். Tiny pore like structure present on the surface of leaves. Okay, leaves ஓட surfaceல இருக்கும். இதோட மெயினான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா for the exchange of gas, for the exchange of gas. Okay, so stomata இருந்து வெளியில எனக்கு ஸ்டொமேட்டா உள்ள இருந்து எனக்கு வெளியில எனக்கு கார்பன் டை ஆக்சைடு போகும் அண்ட் எனக்கு உள்ள வந்து ஆக்சிஜன் இறங்கும். ஸோ ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், ஓகே, ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் த அட்மாஸ்பியர் எனக்கு இதுதான் வந்து சைட்டாக இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்கு சைட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸுக்குமே நம்மளோட ஸ்டொமேட்டா வந்து சைட்டாக இருக்குது. வாட் டு யூ மீன் பை டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா, எப்படி நம்மளுக்கு வேர்க்குதோ அதே மாதிரி நம்மளோட பிளான்ட்ஸ்லையுமே வந்து வாட்டர் வேப்பர் லாஸ் ஆகும். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஓகே, எஸ் யாழினி, எக்ஸாக்ட் அதுதான் நான் சொல்கிறேன். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, த லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர். என்னது, நம்மளோட பிளான்ட்ஸ்லேருந்து வாட்டர் வந்து லாஸ் ஆகும். எப்படி லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஓகே, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்னால நிறைய யூசஸ் இருக்குது, அதை நம்ம படிக்கலாம். டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்னால தான் எனக்கு கீழே ரூட்லேருந்து எனக்கு மேல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் வரைக்கும் தண்ணி கீழேருந்து மேலே வரைக்கும் ட்ராவல் ஆகுது, பிகாஸ் ஆஃப் திஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, இது ஒரு புல்லு கொடுக்கும், மேலே தண்ணி மேலே போயிட்டே இருக்க மேலே வந்து ட்ரை ஆகிட்டே இருக்குமா. ஸோ ட்ரை ஆகிட்டே இருக்குன்னா கீழே தண்ணி இருக்குன்னா இங்கேருந்து கீழேருந்து தண்ணியை மேலே இழுக்கும். ஸோ அந்த புல்லு எதனால அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்பிரேஷன்னால தான். சரியா? ஓகே, ஓகே, வெரி குட். ஸோ தட் இஸ் xylem. ஓகே, ஸோ xylem தான் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் அது வந்து ஒரு பைப்பு மாதிரி தான். அந்த பைப்பில் எனக்கு மேலே தண்ணி போகணும் இல்லையா, ஒரு புல் இருந்தால் தானே அது மேலே போகும். எதனால் இந்த புல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டிரான்ஸ்பிரேஷன்னால தான் புல் இருக்கும். யாழ்னி, கிராவிட்டி, அந்த புல் வந்து உன்னை தண்ணி கீழே இருக்கிறதுக்கு தான் கிராவிட்டி யூஸ் ஆகும். பட் தண்ணி கீழேருந்து மேலே போகணும், அதுக்கு டிரான்ஸ்பிரேஷன் தான் வந்து ஒரு புல்லுக்கு வந்து கிரியேட் பண்ணும். சரி, ஹவு டஸ் இட் வில் கோ அப் மேம்? அதுதான்டா இப்போ நீ வந்து ஜூஸ் குடிக்கிறேன்னு வையன், ஸ்ட்ரா வச்சு நீ என்ன பண்ணுற, கீழே இருக்கிற ஜூஸை ஸ்ட்ரா மூலமாக யூ ஆர் புல்லிங் இட், யூ ஆர் சக்கிங் இட் இல்லையா. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, மேலே வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் நீ கிரியேட் பண்ணுற இல்லையா, அப்போ கீழே இருக்கிற இது மேலே வந்து எனக்கு மேலே வருது. அதே மாதிரி தான் மேலே வந்து நம்ம வாட்டர் லாஸ் ஆக எனக்கு அது வந்து ஒரு ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ கீழேருந்து வாட்டர் எனக்கு மேலே வரும். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் எனக்கு அந்த வாட்டர் புல்லிங்க்கும் ஹெல்ப் ஆகுது. அண்ட் இன்னொரு விஷயம், வாட்டர் வேப்பராக லாஸ் ஆகுறப்ப நம்மளுக்கு எப்படி வேர்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது அப்படி சில்லுன்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகுமோ, அதே மாதிரி வாட்டர் லாஸ் மூலமாக அந்த பிளான்ட்டோட பாடி சர்ஃபேஸுமே வந்து கூல் ஆகுது. அதுக்குமே டிரான்ஸ்பிரேஷன் ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டொமேட்டாவோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டாவை வந்து ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஸ்டொமேட்டல் போரை சுற்றி இருக்கிற அந்த கிட்னி ஷேப்டு செல்ஸ், அதுதான் என்னது, நம்மளோட காட் செல்ஸ். ஓகே, ஸோ இந்த காட் செல்ஸ் எப்படி வந்து க்ளோஸ் ஆக்கி ஓப்பன் ஆக்குது மேம் அப்படி நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர். நல்லா கவனிங்க. ஓகே, எனக்கு இந்த காட் செல்ஸ்குள்ளே வாட்டர் மூவ் ஆகுது. ஓகே, வாட்டர் மூவ்ஸ் into guard cells. என்னது, காட் செல்குள்ள வாட்டர் உள்ள போகுது. அப்பனா எனக்கு என்ன ஆகும், நம்மளோட இந்த காட் செல்ஸ் வந்து என்ன ஆகும், இது வந்து ஃப்ளாசிடா ஆகும். ஓகே, இது வந்து ஃப்ளாசிடா ஆகும். சரியா, ஃப்ளாசிடா ஆகுறதுனால அது ஒரு மாதிரியான இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டான ஷேப் எடுக்கிறதுனால இப்போ நம்மளோட ஸ்டொமேட்டல் போர் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டாக இருக்கும். அதுவே வாட்டர் காட் செல்ஸ்லேருந்து வெளியில் போகுது அப்படின்னா, என்னது, வாட்டர் காட் செல்ஸ்லேருந்து வெளியில் போகுது அப்படின்னா எனக்கு என்னாகும், எனக்கு நம்மளோட ஸ்டொமேட்டல் போர் வந்து ஓப்பன் ஆகும். புரியுதா? I think it is clear. Okay, I think it is clear.
ஓகே கிளியரா? ஓகே ஸோ ஆக்சுவலாக பசங்களா இது வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் டயக்ராம் வந்து உனக்கு உல்டாவாக இருக்குது. ஓகே டயக்ராம் வந்து உனக்கு உல்டாவாக இருக்குது. ஸோ அவாய்ட் திஸ் டயக்ராம். ஓகே அவாய்ட் திஸ் டயக்ராம். நான் உனக்கு தனியாக இங்கே வரைகிறேன். ஓகே ஸோ இதுதான் ப்ராசஸ். நல்லா கவனிங்க, பிகாஸ் அதில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஓகே நல்லா கவனிங்க. வாட்டர் எனக்கு காட் செல்ஸ்க்குள்ளே உள்ளே போகுது. என்னது வாட்டர்? இதான் வந்து என்னோட காட் செல்ஸ். ஓகே இதான் என்னோட காட் செல்ஸ். நல்லா கவனி, அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குடா. இதான் காட் செல். ஸோ இப்போ வாட்டர் எனக்கு காட் செல்ஸ் உள்ளே போகுது. என்னது வாட்டர் எனக்கு காட் செல்ஸ்க்கு உள்ளே போகுது அப்படின்னா, நல்லா கவனிங்க, வாட்டர் எனக்கு காட் செல்ஸ்க்குள்ளே போகுது அப்படின்னா எனக்கு ஸ்டொமேட்டல் போர் ஓப்பனாக இருக்கும். ஸ்டொமேட்டா வில் பி ஓப்பன். ஸ்டொமேட்டா வில் பி ஓப்பன். ஓகேயா? ஓகே. அண்ட் ஆனால் நம்ம காட் செல்ஸ்லேருந்து தண்ணி எனக்கு வெளியில் போகுது. என்னது காட் செல்ஸ்லேருந்து தண்ணி எனக்கு வெளியில் போகுது. ஓகே அப்படின்னா காட் செல்ஸ் வில் பிகம் ஃப்ளாசிட். காட் செல்ஸ் எனக்கு ஃப்ளாசிடாக ஆகி எனக்கு ஸ்டொமேட்டல் வில் பி க்ளோஸ்ட். ஸ்டொமேட்டா வில் பி க்ளோஸ்ட். கிளியரா? எஸ் மேம் கிளியர்னு சொல்லுங்கள். எஸ் மேம் கிளியர்னு சொல்லுங்கள். அங்கே உல்டாவாக போட்டிருந்தாங்க, தட் இஸ் ராங். ஓகே ஸோ வாட்டர் எனக்கு காட் செல்ஸ் உள்ளே போகிறப்ப எனக்கு காட் செல்ஸ் வில் பிகம் டர்ஜிட். ஓகே அண்ட் எனக்கு ஸ்டொமேட்டல் போர் ஓப்பன் ஆகும். இப்போ வாட்டர் எனக்கு காட் செல்ஸ்லேருந்து வெளியில் போகுது அப்படின்னா எனக்கு இந்த காட் செல்ஸ் வந்து ஃப்ளாசிட் ஆகிடும் அண்ட் ஸ்டொமேட்டல் போர் வந்து எனக்கு க்ளோஸ் ஆகிடும். சரியா? ஓகே ஓகே எஸ் இதுதான் டயக்ராம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கார்பன் டை ஆக்சைடு நம்மளோட லீஃப்குள்ளே எப்படி போகுது? ஹவு டஸ் கார்பன் டை ஆக்சைடு என்டர் இன்சைட் த லீஃப்? அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ வாட் ஆர் த மெயின் ஈவெண்ட்ஸ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ்? ஸோ கார்பன் டை ஆக்சைடு நம்ம பிளான்ட்டுக்குள்ளே எப்படி என்டர் ஆகுது? த்ரூ த ஸ்டொமேட்டல் போர் தான் எனக்கு கார்பன் டை ஆக்சைடு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே இப்போ கார்பன் டை ஆக்சைடு எப்படி நம்மளோட பிளான்ட்டுக்குள்ளே போகுது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் மெயினான ஈவெண்ட்ஸ்லாம் என்னென்ன அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துச்சு கூட. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி பை குளோரோஃபில். என்னது நம்ம குளோரோஃபில் பிக்மெண்ட் நம்மளோட குளோரோபிளாஸ்டில் இருக்குது பார்த்தியா? இந்த குளோரோபிளாஸ்டில் எனக்கு குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குது. இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் என்ன பண்ணும்? எனக்கு இந்த லைட் எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணும். என்னது லைட் எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணும். ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன? இப்போ எனக்கு லைட் எனர்ஜி இருக்குது. ஓகே லைட் எனர்ஜி இருக்குது. இந்த லைட் எனர்ஜி வந்து எனக்கு அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே இந்த லைட் எனர்ஜி என்ன ஆகும்? எனக்கு கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அந்த கெமிக்கல் எனர்ஜி என்ன பண்ணும்? இது வாட்டர் மாலிக்யூல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணும். வாட்டர் மாலிக்யூல்ஸை ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனாக ஸ்ப்ளிட் பண்ணும். சரியா? ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம குளோரோஃபில் வந்து தேவி மேமா பேரையே மாதிரிங்களா? ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் குளோரோஃபில் வந்து நம்ம லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே அண்ட் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த லைட் எனர்ஜி எனக்கு கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அந்த கெமிக்கல் எனர்ஜியை வச்சு நம்மளோட வாட்டர் மாலிகுல்ஸ் எனக்கு ஸ்ப்ளிட் ஆகி ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன்னு சொல்லிட்டு கொடுக்கும். சரியா? அண்ட் தேர்ட் ப்ராசஸில் இப்போ எனக்கு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து எனக்கு பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் வந்து எனக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடை ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் மாலிகுல்ஸை நம்ம ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் செகண்ட் ஸ்டெப்லேயே பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? இந்த கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்ஸாக வந்து ரெடியூஸ் பண்ணும். என்னது? கார்போஹைட்ரேட்ஸாக ரெடியூஸ் பண்ணும். சரியா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு வில் பி கன்வெர்டட் இன்டு கார்போஹைட்ரேட்ஸ். மேம் எப்படி மேம் இதை ரிடக்ஷன்னு சொல்கிறீங்க? ஓ உங்கள் ஃப்ரெண்ட் தான் தேவியா? ஓகே இப்போ வந்து மேம் இது எப்படி ரிடக்ஷன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தியா? அந்த ஹைட்ரஜன் எனக்கு கார்பன் டை ஆக்சைடோட அடிஷன் ஆகுது. ஓகே அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ரிடக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ கார்பன் டை ஆக்சைட்லேருந்து கார்போஹைட்ரேட்ஸாக மாறுறப்ப எனக்கு ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ ரிடக்ஷன் ப்ராசஸ்.
ஓகே அண்ட் இங்கே 6 ஆக்சிஜன் தான் இருக்குது, அங்கே 12 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 12 ஆக்சிஜன்லேருந்து இங்கே 6 ஆக்சிஜனாக மாறுது. ஸோ அதுவுமே ரிடக்ஷன். ஓகே ஸோ ரிடக்ஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ எனக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் எனக்கு இங்கே கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்குது. ஓகே அது எப்படி கொடுக்குது? பை ரிடக்ஷன். ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வில் டேக்ஸ் பிளேஸ் டு கிவ் கார்போஹைட்ரேட்ஸ். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம குளுக்கோஸ்னு சொல்லுவோம். ஓகே ஆக்டிவிட்டி 5.1 அது என்ன ஆக்டிவிட்டின்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கடா, நான் உனக்கு சொல்கிறேன் சரியா? ஓகே பட் ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு ஃபுல் ப்ராசஸை முடிச்சிடலாம். இஃப் டைம் பெர்மிட்ஸ் ஐ வில் சே சரியா? ஓகே மெயினாக கான்செப்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இந்த 3 ஈவெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி பை குளோரோஃபில், நெக்ஸ்ட் கன்வர்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி டு கெமிக்கல் எனர்ஜி அண்ட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இன்டு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் டயோக்சைட் டு கார்போஹைட்ரேட்ஸ். ஓகே ஸோ இப்போ ஃபோட்டோசிந்தசிஸோட ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஜன் எனக்கு கிடைக்குது, அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வாட்டர் கிடைக்குது, அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட குளுக்கோஸ் கிடைக்குது. இதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸோட எண்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே அண்ட் குளுக்கோஸ் இங்கே எப்படி ஸ்டோர் ஆகுது நல்லா கவனி. இது உனக்கு குவெஷன்ஸில் கேட்பாங்க. பிளான்ட்ஸில் எனக்கு இந்த குளுக்கோஸ் எந்த ஃபார்மில் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தோன்னா ஸ்டார்ச் அப்படின்ற ஃபார்மில் தான் எனக்கு பிளான்ட்ஸில் இந்த குளுக்கோஸ் வந்து ஸ்டோர் ஆகும். இதுவே அனிமல்ஸில் இந்த குளுக்கோஸ் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தோன்னா கிளைகோஜன் ஃபார்மில் தான் எனக்கு அனிமல்ஸில் ஸ்டோர் ஆகும். சரியா? கிளியரா? ஓகே ஓகே ஸோ இந்த question ஆன்சர் பண்ணுங்கடா பசங்களா. ஆக்சிஜன் கேஸ் a byproduct of photosynthesis is released by splitting of dash. Come on ஆன்சர் பண்ணுங்க. ஆக்சிஜன் எனக்கு ப்ராடக்டாக வருது, ஃபோட்டோசிந்தசிஸோட ப்ராடக்டாக வருது. அது எந்த மாலிகுலோட ஸ்பிளிட்டிங்னால எனக்கு அந்த ஆக்சிஜன் வந்து கிடைக்குது? கமான் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே எதனால அப்படின்னு பார்த்தோன்னா பை ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் தான் எனக்கு ஸ்பிளிட் ஆகி ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனாக கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடு கிடையாது. செகண்ட் ஸ்டெப்பில் நான் இப்போ தானே சொன்னேன். செகண்ட் ஸ்டெப் சொன்ன பாரு, கன்வர்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி டு கெமிக்கல் எனர்ஜி அண்ட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இன்டு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் எனக்கு எங்கேருந்து வருது? வாட்டர்லேருந்து தான் வருது. எனக்கு வாட்டர்லேருந்து தான் வருது. தப்பி ஆள்னி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குளுக்கோஸ் இஸ் stored in the form of dash in human beings. Human beings-ல glucose எனக்கு எப்படி ஸ்டோர் ஆகுது? Human beings-ல glucose எனக்கு எப்படி ஸ்டோர் ஆகுது? ஓகே ஸோ இதை நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் யோர் ஹோம்ஒர்க். எனக்கு எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லணும். ஓகே ஸோ யூ ஷுட் ஆன்சர் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே ஸோ இப்போ நம்மளோட ஃபோட்டோசிந்தசிஸ் உனக்கு எல்லா பிளான்ஸ்லேயும் நடக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா நடக்கும். ஆனால் டெசர்ட் பிளான்ஸில் எப்படி மேம்? அங்கே தான் எனக்கு வாட்டரே இருக்காது. டெசர்ட் பிளான்ஸ்னால் எனக்கு பாலைவனத்துலலாம் வளரக்கூடிய அந்த பிளான்ஸ்க்கு வாட்டரே வந்து கிடைக்காது. அப்போ அது எப்படி அதோட ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஹவு டஸ் இட் ப்ரிப்பேர் இட்ஸ் ஃபுட் when the stomata is open only at night and no sunlight is present? ஓகே ஸோ இங்கே வாட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் சில இடங்களில் அப்படி டெசர்ட் பிளான்ஸில் பார்த்தோன்னா டெசர்ட் பிளான்ஸில் எனக்கு ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன்லேயே இருக்கும். ஓகே ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன்லேயே இருக்கும். ஏன்னா அப்போ வந்து நிறைய வாட்டர் லாஸ் நடக்கும். அப்படின்றதுக்காக டெசர்ட் பிளான்ஸில் தேர் இஸ் சம் மாடிஃபிகேஷன். டெசர்ட் பிளான்ஸில் எனக்கு லீவ்ஸ்லாம் வந்து ஸ்பைன் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மாடிஃபை ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ தான் வந்து எனக்கு வாட்டர் லாஸ் வந்து நடக்காது. ஓகே வாட்டர் லாஸ் வந்து நடக்காது. ஸோ அது மூலமாக தான் வந்து எனக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதுக்கான வாட்டரையுமே அது சேவ் பண்ணி எந்த ஒரு லாஸும் நடக்க விடாமல், டிரான்ஸ்பிரேஷன்லாம் நடக்க விடாமல் அது வாட்டரை வந்து சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். சரியா? அண்ட் இன்னொன்று பார்த்தோன்னா ஸ்டொமேட்டா இஸ் ஓப்பன் ஒன்லி அட் நைட். ஓகே ஸ்டொமேட்டா இஸ் ஓப்பன் ஒன்லி அட் நைட். இந்த இடங்களில் ஸ்டொமேட்டா வந்து எனக்கு நைட் மட்டும் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே நைட்டு மட்டும் ஓப்பனாக இருந்துச்சுன்னா அங்கே எனக்கு சன்லைட்டே இருக்காதே. என்னது நைட்டு எனக்கு ஸ்டொமேட்டா ஓப்பனாக இருக்கும். ஸ்டொமேட்டா ஓப்பனாக இருந்தால் தான் எனக்கு வந்து கார்பன் டை ஆக்சைட்லாம் உள்ளே வரும் இல்லையா? அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் தேவை. ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு எனக்கு நைட்டு தான் ஸ்டொமேட்டா நைட்டு தான் ஓப்பன் ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு ஓகே. ஆனால் சன்லைட் எனக்கு தேவையில்லை. சன்லைட் எனக்கு நைட் எப்படி கிடைக்கும்? அப்போ எனக்கு நைட் எப்படி வந்து ப்ராசஸ் வந்து அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நைட் தான் எனக்கு ஸ்டொமேட்டோ ஓப்பனில் இருக்கும்.
ஓகே கார்பன் டை ஆக்சைடு என்டர் ஆகிடும் ஓகே ஸோ வாட்டர் நம்ம ரூட்ஸ் மூலமாக அதை அப்சார்ப் பண்ணிக்குது ஓகே ஓகே இப்போ வந்து சன்லைட் கிடையாது சன்லைட் இல்லை ஸோ இது என்ன பண்ணும் இது வந்து இந்த அதுக்கிட்ட இருக்கிற இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை வச்சு நம்மளோட பிளான்ஸ் என்ன பண்ணிக்கும் அது இன்டர்மீடியேட் அதாவது இந்த குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் அதாவது அந்த இன்டர்மீடியேட் ப்ராடக்ட்டை அது என்ன பண்ணிக்கும் அது சிந்தசைஸ் பண்ணி வச்சிடும் ஓகே ஸோ மேலிக் ஆசிட் அப்படின்ற ப்ராடக்ட்டை அது சிந்தசைஸ் பண்ணி வச்சிடும் இப்போ காலையில் டே ஆயிடுச்சு காலையில் விடிஞ்சிருச்சு இப்போ ஸ்டொமேட்டா வந்து எனக்கு க்ளோஸ் ஆகிடும் ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகிடும் இப்போ எங்கிட்ட ஆல்ரெடி இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது இந்த இன்டர்மீடியேட் ப்ராடக்ட்டு இருக்குது ஸோ இப்போ லைட் எனர்ஜி அது காலையில் அப்சார்ப் பண்ணிக்குது இல்லையா லைட் எனர்ஜி காலையில் இருக்குது இப்போ இந்த இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் மேலிக் ஆசிட் வந்து எனக்கு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ இப்படி தான் அங்கெல்லாம் உனக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குது புரியுதா ஸோ த ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் நீட் நாட் டேக் பிளேஸ் ஒன் ஆஃப்டர் த அதர் இமீடியட்லி ஸோ இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எல்லா ப்ராசஸுமே எனக்கு அட் அ செகண்ட் இமீடியட்டாக நடக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இங்கே பார்த்த மாதிரி இன்டர்மீடியேட் வரையும் எனக்கு நைட் நடக்குது அந்த இன்டர்மீடியேட்டுக்கு அப்புறம் எனக்கு காலையில் நடக்குது ஸோ ஓவராலாக அதுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும் அதுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகணும் சரியா ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் பார்த்தோம் அதில் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் பார்த்தோம் அது நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது என்ன நம்மளோட ஹெட்டரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் ஓகே ஹெட்டரோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் ஆர்கானிசம்ஸ் இன்னொரு ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ் மேலே ஃபுட்டுக்காக டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை நம்ம ஹெட்டரோட்ராஃபிக் நியூட்ரிஷன்னு சொல்லுவோம் இதில் எனக்கு 3 டைப்ஸ் இருக்குது ஹோலோசாயிக் நியூட்ரிஷன் ஓகே ஹோலோசாயிக் நியூட்ரிஷனில் ஆர்கானிசம்ஸ் ஃபீட் பை இன்ஜெஸ்டிங் த ஓல் ஃபுட் மெட்டீரியல் என்னது எல்லா அந்த ஃபுட் மெட்டீரியலை ஹோலாக வந்து சாப்பிட்டுக்கும் ஓகே அந்த ஃபுட்டு வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து ஓகே நீங்கள் ஹரிஷா ஓகே ஹரிஷ் ஓகே ஃபுட்டை அப்படியே ஹோலாக வந்து சாப்பிட்ருவோம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஆர்கானிசம் வந்து அந்த பாடிக்குள்ளே வந்து அதை சிம்பிளர் மெட்டீரியல்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணும் இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷனை தான் நம்ம ஹோலோசாயிக்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நம்ம இப்போ சாப்பாடுலாம் வந்து அப்படியே சாப்பிட்றோம் அது ரொம்ப ஃபைனாக நொறுக்கி சாப்பிடல சாப்பாடை நாங்கள் அப்படியே தான் சாண்ட்விச் அப்படியே தான் கடிச்சு சாப்பிட்றேன் ஓகே ஸோ நம்ம பாடிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நம்ம மவுத்தில் தான் அது குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸாக நம்ம கடிச்சு அதை உள்ளே நம்ம அனுப்புகிறோம் ஓகே ஸோ திஸ் மோட் இஸ் நத்திங் பட் ஹோலோசாயிக் நியூட்ரிஷன் ஓகே ஸோ சாப்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன்னா என்ன சாப்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் ஆர்கானிசம் வந்து டெட் ஆர்கானிசம்ஸ் மேலே என்ன ஆகும் டிபெண்ட் ஆகிருக்கும் எதுக்காக ஃபுட்டுக்காக ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபுட்டு வந்து எக்ஸ்டர்னலாக டைஜஸ்ட் ஆகும் இப்போ ஹோலோசாயிக்கில் ஃபுட்டை நம்ம உள்ளே போட்டுட்டு நம்ம பாடிக்குள்ளே தான் ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகுது அந்த சாப்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் ஃபுட்டு வெளியில் எக்ஸ்டர்னலாக நல்லா வந்து பிரேக் டவுன் பண்ணி டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை பாடிக்குள்ளே அது எடுத்துக்கும் நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணிக்கும் அது சாப்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் நெக்ஸ்ட் நம்மளோட பாரசைட்டிக் நியூட்ரிஷனில் ஆர்கானிசம் டிரைவ் நியூட்ரிஷன் ஃப்ரம் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் வித்தவுட் கில்லிங் தம் ஓகே ஸோ இங்கே பார்த்தோன்னா ஹோஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதாவது இந்த ஆர்கானிசம்ஸ் ஹோஸ்ட் ஆர்கானிசம் மேலே டிபெண்ட் ஆகிருக்கும் ஃபார் ஃபுட் அந்த ஆர்கானிசம் மேலே டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை வந்து கொல்லாது அதை கொன்று அதை சாப்பிடாது அந்த ஆர்கானிசம் மேலே அது வந்து வாழும் வித்தவுட் கில்லிங் தட் ஆர்கானிசம் அதுலேருந்து அது நியூட்ரிஷனை வந்து என்ன பண்ணிக்கும் எடுத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெயின்லாம் பார்த்தோன்னா நம்ம தலையிலே தான் அது இருக்குது ஸோ நம்ம தலையிலேருந்து அது நம்ம என்ன பண்ணிக்குது அதோட ஃபுட்டு அதாவது நம்மளோட பிளட்டை வந்து சக் பண்ணி அது வந்து அதோட உயிர் வாழுது ஓகேயா அது பொழைச்சிக்குது அதனால் அது அந்த ஹோஸ்ட் ஆர்கானிசமை கில் பண்ணலை ஓகே ஸோ நம்மளை வந்து அது கில் பண்ணலை பட் ஆனால் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹார்ம் காஸ் பண்ணுது ஸோ பாரசைட்டிக் நியூட்ரிஷனில் ஹோஸ்ட் ஆர்கானிசமாக அது ஹார்ம் பண்ணுமே தவிர்த்து அது கில் பண்ணாது சரியா ஓகே ஸோ இட் அப்டெயின்ஸ் நியூட்ரிஷன் பை லிவிங் ஆன் ஆர் இன்சைட் த ஹோஸ்ட்டுக்கு மேலேயோ ஹோஸ்ட்டுக்கு உள்ளேயோ அது வந்து சர்வை பண்ணி அது ஃபுட்டை வந்து அப்டெயின் பண்ணிக்கும் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம் ஹோலோசாயிக் நியூட்ரிஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஹெர்பிவோர்ஸ் கார்னிவோர்ஸ் ஓம்னிவோர்ஸ் ஹெர்பிவோர்ஸ்னா ஒன்லி கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ் ஓகே அண்ட் கார்னிவோர்ஸ் வந்து ஒன்லி அனிமல் ஈட்டிங் அனிமல்ஸ் ஓம்னிவோர்ஸ்ன்றது கிராஸும் ஹீட் பண்ணும் அனிமல்ஸையும் ஹீட் பண்ணும் அண்ட் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸில் அமீபா பாரமீஷியம் எல்லாமே ஹோலோசாயிக் நியூட்ரிஷனுக்கு எக்ஸாம்பிள் சாப்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கை பிரெட் மோல் மஷ்ரூம் ஈஸ்ட் இது எல்லாமே சாப்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷனுக்கு எக்ஸாம்பிள் அண்ட் பாக்டீரியாவில் ஈகோலி பாரசைட்டிக் நியூட்ரிஷனுக்கு டேப்வார்ம் லைஸ் டிக்கு லீச் ஆஸ்காரிஸ் கஸ்கியூட்டா இது எல்லாமே பாரசைட்டிக் நியூட்ரிஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சரியா ஸோ இதுதான் வந்து உனக்கான கிளியர் டெஃபினேஷன்ஸ் இது நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஹோலோசாயிக் நியூட்ரிஷன் இல்லை நம்ம வந்து ஃபுட்டை வந்து அப்படியே நம்ம சாப்பிட்றோம்
கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் கண்டிப்பாக எடுக்கிறேன், நீ கவலையப்படாத ஹரிஷ். ஓகே, ஒவ்வொரு சாப்டராக போகும். ஸோ ஹோலோசோயிக் நியூட்ரிஷனில் ஃபுட்டை நம்ம அப்படியே சாப்பிட்றோம், நம்ம பாடிக்குள்ளே தான் அது என்ன ஆகுது, அது கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகுது. ஆனால் சாப்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் சாப்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் டைகர் இல்லை. ஓகே, சாப்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் எக்ஸ்டர்னலாக டைஜஸ்ட் பண்ணி நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் பேரசைட்டிக் நியூட்ரிஷனில் ஹோஸ்ட்டு மேலேயோ ஹோஸ்ட்டுக்குள்ளேயோ அந்த பேரசைட்டிக் ஆர்கானிசம் லிவ் பண்ணும், அது மூலமாக அது நியூட்ரிஷனை எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் வி ஆர் ஹெர்பிவோர்ஸ் ஆர் கார்னிவோர்ஸ் ஆர் ஓம்னிவோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மலாம் ஓம்னிவோர்ஸ். ஓகே, வி ஈட் கிராஸ் அண்ட் வி ஈட் அதர் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ, சிக்கனு மட்டன் சாப்பிட்றோம் இல்லையா. அண்ட் நம்ம டைகர்லாம் பார்த்தோன்னா தே ஆர் கார்னிவோர்ஸ், கம்ப்ளீட்டாக கார்னிவோர்ஸ். அது வந்து கிராஸே சாப்பிடாது, புல்லே தொடாது, புளி பசிச்சாலும் புல் தின்னாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அண்ட் அதே மாதிரி நம்மளோட கவுஸ் மாடெல்லாம் பார்த்தோன்னா தே வில் ஈட் ஒன்லி வெஜிடேரியன். ஓகே, ஸோ அது மற்ற ஆர்கானிசம்லாம் கொண்டு சாப்பிடாது. கீவேர்ட்ஸாக தேவி ஸ்ரீநாதி, அது இன்னொரு செஷனில் நம்ம வந்து எடுக்கலாம். ஓகே, இன்றைக்கி ஃபுல்லாக கான்செப்ட்ஸ் தான். சாப்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷனுக்கு பாருங்கள், பிரெட் மால், மஷ்ரூம்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து சாப்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷனுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் பேரசைட்டிக் நியூட்ரிஷன் பாருங்கள், நம்ம பேனு அண்ட் நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற வார்ம்ஸ். ஓகே, தீஸ் ஆர் பேரசைட்டிக் நியூட்ரிஷன். ஓகே, heterotrophic nutritionலாம் நம்ம இது எல்லாமே பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர்கானிசம்ஸ் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் டு அப்டெயின் தேர் நியூட்ரிஷன். ஸோ இதான் நம்ம heterotrophic nutrition வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நியூட்ரிஷன் இன் அமீபா, ஹோலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ அமீபாவுக்கு வந்து உனக்கு என்ன பண்ணும், அமீபா வந்து அதோட ஃபுட் பார்ட்டிக்கலை எப்படி அப்டெயின் பண்ணுன்னா பை த ஹெல்ப் ஆஃப் சூடோபோடியா. ஓகே, கீவேர்ட்ஸாக கண்டிப்பாக கீவேர்ட்ஸ் நான் கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க சரியா. ஓகே, ஸோ அமீபாக்கு வந்து சூடோபோடியான்னு ஒன்று இருக்குது. வாட் டு யூ மீன் பை சூடோபோடியா? சூடோ அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு அர்த்தம், போடியா அப்படின்னா லெக்குன்னு அர்த்தம். போடியா அப்படின்னா லெக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபால் லெக்குன்னு இல்லை, ஃபீட்டுன்னு அர்த்தம். ஓகே, ஃபால்ஸ் ஃபீட். ஓகே, ஓகே, ஸோ this is nothing but செல் மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, செல் மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ இதுதான் அமீபா. ஸோ இந்த அமீபா வந்து ஒரு ஃபுட் பார்ட்டிக்கலை பார்க்குது. ஸோ அது என்ன பண்ணும், இந்த சூடோபோடியாவை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணும். சூடோபோடியாவை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஃபுட் பார்ட்டிக்கலை சுற்றி அது வளைச்சி போட்டுரும். ஓகே, ஃபுட் பார்ட்டிக்கலை சுற்றி வளைச்சிரும் இந்த சூடோபோடியா மூலமாக. ஓகே, ஸோ இந்த ஃபுட் பார்ட்டிக்கல் எனக்கு என்ன ஆகுது, எனக்கு அமீபாக்குள்ளே போயிடுது. உள்ளே எப்படி போகுது, அது ஒரு ஃபுட் வேக்யூலாக எனக்கு இந்த அமீபாக்குள்ளே போயிடுது சரியா. ஃபுட் பார்ட்டிக்கலாக எனக்கு ஃபுட் வேக்யூலாக நம்ம அமீபா அந்த ஃபுட் பார்ட்டிக்கலை எடுத்துக்குது. ஓகே, ஸோ அமீபா with the help of pseudopodia it captures the food, it takes in the food particle and it food particle எப்படி இருக்கும் நம்மளோட pseudopodia அமீபாக்குள்ள ஃபுட் வேக்யூலாக இருக்கும். ஓகே, இந்த ஃபுட் வேக்யூல் அதாவது அது உள்ள ஃபுட் மெட்டீரியல் இருக்குது. இப்போ இந்த ஃபுட் மெட்டீரியல் என்ன ஆகும், டைஜஷன் நடக்கும் ஃபுட் வேக்யூலில். ஓகே, டைஜஸ்ட் ஆகி அது என்ன ஆகும், ஃபுட் வேக்யூல்லேருந்து இந்த டைஜஸ்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஃப்யூஷன் மூலமாக அமீபா ஃபுல்லாக என்ன ஆகிடும், இந்த நியூட்ரியன்ஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அண்ட் மீதி இருக்கிற அன்டைஜஸ்டட் ஃபுட் வந்து அந்த அமீபாவோட சர்ஃபேஸ்க்கு வந்து வெளியில் வந்து த்ரோ பண்ணிடும் சரியா. இதுதான் வந்து நம்ம அமீபாவில் நடக்கிற டைஜஷன் ப்ராசஸ், நியூட்ரிஷன் ப்ராசஸ். ஓகே, கிளியரா? ஃபுட் பார்ட்டிகல்ஸ்னால் சாப்பாடு பொருள்டா, சாப்பாடு பொருள் யாழ்னி. தேங்க்யூ ஸோ மச் தேவி ஸ்ரீநிதி, தேங்க்யூடா தேங்க்யூடா. ஓகே, ஓகே, இப்போ நம்மளோட பாரமேஷியம் அமீபாவுக்கு வந்து ஒரு டெஃபினட் ஷேப்பே கிடையாது. அமீபாவுக்கு ஒரு டெஃபினட் ஷேப்பே கிடையாது. அண்ட் பசங்களா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து இதெல்லாம் வந்து சொல்லுங்கள் சரியா. இன்னும் நிறைய சிபிஎஸ்சி பசங்களுக்கு நம்ம செஷன்ஸ்லாம் பற்றி தெரியலை. நீங்கள் எப்படி இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், தட் இஸ் ஃபைன். ஓகே, இப்போ நம்ம அமீபா விச் இஸ் அ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், அமீபாவுக்கு ஒரு ஷேப்பே கிடையாது. இப்போ நம்ம பாரமேஷியமில் எப்படி நியூட்ரிஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். நியூட்ரிஷன் இன் பாரமேஷியம் பார்த்தோன்னா பாரமேஷியமுக்கு ஒரு ஃபிக்ஸட் ஷேப் இருக்குது. அண்ட் பாரமேஷியமை சுற்றி நிறைய இந்த மாதிரி ஏர்லேக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், வி கால் இட் ஆஸ் சீலியா. இதான் நம்ம என்ன சொல்லுவோம், சீலியான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஃபுட் பார்ட்டிக்கலை இது பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோயேன். இந்த ஃபுட் பார்ட்டிக்கலை இந்த சீலியா என்ன பண்ணும், அப்படியே நகர்த்தி 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 வந்து அது என்ன பண்ணும், அதோட ஓரல் குரூப் கிட்ட. ஓகே, இதான் வந்து அதோட ஓரல் குரூப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் பார்ட்டிக்கலை அது
இங்கே வச்சிருக்குன்னு வச்சுக்கோ, இங்கே இருக்குன்னு வையேன். இந்த சீல் என்ன பண்ணும், அது அப்படியே தள்ளி 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 இங்கே தான் வந்து அதோட ஓரல் குரூவ் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அந்த ஃபுட் பார்ட்டிக்கில் இந்த ஓரல் குரூவ் உள்ளே போகிற மாதிரி அது தள்ளிட்டு வந்துடும். சரியா? Okay, so food get digested in food vacuole. Another food get digested in food vacuole and absorbed into cytoplasm. Okay, so இது நம்ம paramecium குள்ள நம்மளோட food particle உள்ள போய்டும் and that will get absorbed into the cytoplasm. And undigested and unabsorbed food is removed from the anal pore. Anal pore மூலமா undigested food எல்லாமே வெளியில வந்துரும். இதான் nutrition in paramecium. சரியா? ஸோ ஹோலோசோயிக் நியூட்ரிஷனில் என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தோன்னா இன்ஜெக்ஷன், ஓகே, விச் இஸ் நத்திங் பட் டேக்கிங் இன் ஃபுட். ஃபுட்டை நம்ம உள்ளே எடுத்துக்கிற அந்த ப்ராசஸை நம்ம இன்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டைஜஷன். டைஜஷன்ன்றது நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸை சிம்பிளர் ஃபுட் சப்ஸ்டன்ஸாக மாற்றுற அந்த ப்ராசஸை நம்ம டைஜஷன்னு சொல்கிறோம். அண்ட் அடுத்த ப்ராசஸ் அப்சார்ப்ஷன். இப்போ டைஜஸ்டட், அதாவது சிம்பிள் ஃபுட் மெட்டீரியல்ஸாக ஆக்கிட்டோம். இப்போ இந்த ஃபுட் மெட்டீரியல்ஸை நம்ம பாடி அப்சார்ப் பண்ணணும்ல, ஓகே, அந்த டைஜஸ்டட் ஃபுட் இஸ் அப்சார்ப்ட் இன் பிளட். இந்த ப்ராசஸை நம்ம அப்சார்ப்ஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன, அசிமிலேஷன். இப்போ இந்த அப்சார்ப்டு ஃபுட்டை வச்சு நம்மளோட பாடி எனர்ஜி வந்து எடுத்துக்குது. ஸோ அப்சார்ப்டு ஃபுட் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் எனர்ஜி டு ஃபார்ம் நியூ டிஷ்யூஸ். அந்த ப்ராசஸை அசிமிலேஷன்னு சொல்லுவோம். அண்ட் எஜஷன். எஜஷனில் அன்டைஜஸ்டட் அண்ட் அன்அப்சார்ப்டு ஃபுட், எதெல்லாம் டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுற அந்த ப்ராசஸை நம்ம எஜஷன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆல் 5 ஸ்டெப்ஸ் கிளியர்னா எஸ் மேம் கிளியர்னு போடுங்க. கைடெல்லாம் விட என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேங்க் அந்த மாதிரி போகலாம். ஓகே, கிளியராடா? ஓகே, இதான் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹோலோசோயிக் நியூட்ரிஷன். இப்போ நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது எல்லாருமே வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ், நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் நம்மளோட ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம், வெரி குட். ஷண்முக வடிவு, தேவி, யாழினி, சொல்லுங்கள், என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஓகே, ஸோ நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்தோன்னா இதான் நம்மளோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டமை நம்ம 2 விதமாக வந்து பிரிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அலிமெண்ட்ரி கெனால். ஓகே, ஸோ மவுத்தில் இருந்து, ஓகே, மவுத் மூலமாக தான் நம்ம ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறோம். இதில் இருந்து ஃபுட்டை ரிமூவ் பண்ணுற இந்த பார்ட் நம்ம என்ன சொல்கிறோம், ஏனஸ். அதாவது அன்டைஜஸ்டட் ஃபுட்டை ரிமூவ் பண்ணுற இந்த ஏரியாவை நம்ம ஏனஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபுட் மவுத்துலேருந்து ஏனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம், வி கால் திஸ் ஆஸ் அலிமெண்ட்ரி கெனால். அதை நம்ம என்ன சொல்கிறோம், அலிமெண்ட்ரி கெனால்னு நம்ம சொல்கிறோம். சரியா? என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கள். இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ், அதை நான் கிளியராக சொல்கிறேன். சரியா? ஓகே, ஸோ மவுத்து, ஓரல் கேவிட்டி, ஈசோஃபேகஸ், ஸ்டமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஏனஸ். பசங்களா இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டரை நீ மாற்றி எழுதக்கூடாது. ஓகே, ஏன்னா ஈசோஃபேகஸ் வழியாக தான் சாப்பாடு ஸ்டமக்கு போகும், ஸ்டமக் மூலமாக தான் ஸ்மால் இன்டெஸ்டைன் போகும். நீ மாற்றி எழுதுனா அர்த்தமே கிடையாது. ஓகே, ஸோ அலிமெண்ட்ரி கெனால் உனக்கு இதான் வந்து இந்த ஆர்கன்ஸ். ஓகே, ஃபுட் என்டர் ஆகிற ஆர்கன்ஸ். பட் ஆனால் இந்த ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகி அப்சார்ப் ஆகி அசிமுலேட் ஆகிறதுக்கு உனக்கு சில செக்ரீஷன்ஸ் தேவை. என்னது? சில செக்ரீஷன்ஸ் தேவை, சில என்சைம்ஸ் தேவை. ஓகே, அதுதான் என்ன பண்ணும், இந்த ஃபுட் மெட்டீரியலை வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்து சிம்பிளாக மாற்றும். அண்ட் இந்த சிம்பிள் ஒன்றை அதை நம்ம சிம்பிளர் சப்ஸ்டன்ஸில் இருந்து அந்த நியூட்ரிஷனை பிளட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு அண்ட் ப்ரோட்டீன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு சில செக்ரீஷன்ஸ் தேவை. அப்புறம் ஃபேட்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு சில ஜூஸஸ்லாம் தேவை. ஓகேயா? ஸோ இதெல்லாம் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த கிளான்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், அசோசியேட்டட் கிளான்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சலைவரி கிளான்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பாடை நம்ம வாயில் போட்டு நல்லா மெல்றோம். ஓகே, அங்கே உனக்கு சலைவா செக்ரீட் ஆகுது. அந்த சலைவா என்ன பண்ணும், அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நல்லா வந்து நல்லா வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கேயுமே உனக்கு இங்கேயே அந்த என்சைம்ஸ்லாம் வந்து இருக்கும். என்சைம்ஸ்ன்றது நத்திங் பட் ப்ரோட்டீன் பார்ட்டிக்கல். அது இந்த ரியாக்ஷனுக்கு தேவையான சில இம்பார்ட்டண்ட்டான செக்ரீஷன்ஸை அது வந்து செக்ரீட் பண்ணும். அதுதான் நம்ம என்சைம்ஸ்னு சொல்லுவோம். அது ரியாக்ஷனையுமே வந்து ஃபாஸ்ட் ஆக்கும். சரியா?
ஓகே, உனக்கு வாயில சலைவரி என்சைம்னு இருக்கு. ஓகே, ஸோ சலைவரி கிளாஸ் நம்மளோட வாயில இருக்காது, சில செக்ரீஷன்ஸை செக்ரேட் பண்ணும், சலைவா செக்ரேட் பண்ணும். லிவர் அது வந்து பைல் ஜூஸ் செக்ரேட் பண்ணும், ஃபேட்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, பேன்க்ரியாஸ் அது சில ஜூஸ், பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் செக்ரேட் பண்ணும். ஸோ இது எல்லாமே இந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸில் தான் வந்து ஆக்ட் ஆகி அந்த ஃபுட் பார்ட்டிகிள் கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு தான் இத்தனை செக்ரீஷன்ஸும் தேவை. ஓகே ஓகே ஸோ ஸ்டெப்ஸ் இன் ஹியூமன் நியூட்ரிஷன். ஓகே, ஸோ மவுத்தில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது? இன்ஜெக்ஷன். மவுத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடை த்ரூ ஆர் மவுத் வி ஆர் டேக்கிங் இன்சைட் த ஃபுட். ஓகே, அண்ட் நம்ம டங்க் மூலமாக நம்ம டேஸ்ட் பட்ஸ் மூலமாக அந்த ஃபுட்டை நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். அண்ட் டங்க் அண்ட் நம்மளோட டீத் வந்து என்ன பண்ணும்? மாஸ்டிகேஷன் ஆஃப் ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபுட்டை நல்லா மாஸ்டிகேட் பண்ண நல்லா நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து மாற்றுறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு மெக்கானிக்கல் டைஜஷன் நடக்குது அண்ட் கெமிக்கல் டைஜஷன். இந்த ஃபுட்டில் வந்து நம்ம சலைவரி கிளான்ஸில் இருக்கக்கூடிய அந்த சலைவரி செக்ரீஷன்ஸ்லாமே இதில் வந்து ஆட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ அது கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். சண்முக வடிவு கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கடா. ஓகே ஓகே, இப்போ நம்மளோட ஃபுட்டில் வந்து நல்லா மெக்கானிக்கலாக டைஜஸ்ட் பண்ணி மெக்கானிக்கலாக நல்லா கடிச்சு நம்ம வந்து குட்டி குட்டியாக ஆக்கிட்டோம். ஓகே, இப்போ இந்த ஃபுட்டு வந்து எனக்கு ஈசோஃபேகஸ் அதாவது ஃபுட்டு பைப்புக்குள்ளே ட்ராவல் ஆகும். ஓகே, அதான் நம்மளோட ஈசோஃபேகஸ் ஒரு ஃபுட் பைப். இங்கே வந்து அந்த ஃபுட்டு வந்து மேலேருந்து நம்ம ஸ்டமக்குக்கு வந்து நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு போகணும். எப்படி அது எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபுட் பைப் வந்து பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ்னுது. பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் நம்மளோட ஃபுட் பைப்பில் வந்து நடக்கும். அந்த மூமெண்ட் மூலமாக தான் நம்ம ஃபுட்டு வந்து மவுத்துலேருந்து ஸ்டமக்குக்கு போகுது. ஓகே, மவுத்துலேருந்து ஸ்டமக்குக்கு போகுது. ஸோ அந்த மூமெண்ட் பேர் பெரிஸ்டால்சிஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்டமக்குக்கு ஃபுட்டு வந்துருச்சு. என்னது? ஸ்டமக்குக்கு ஃபுட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ இங்கே எனக்கு கெமிக்கல் டைஜஷன் நடக்க போகுது. இங்கே எனக்கு கெமிக்கல் டைஜஷன் நடக்க போகுது அலாங் வித் த மெக்கானிக்கல் டைஜஷன். ஸோ ஸ்டமக்கில் ஒரு ஆசிட் செக்ரீட் ஆகும். அது நத்திங் பட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். என்னது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணும்? நம்ம ஃபுட்டு மேலே ஆக்ட் ஆகி அதை அகெயின் டைஜஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஆசிட் ரொம்பவும் செக்ரீட் ஆகக்கூடாது. ஆக்சுவலாக நம்மளோட ஸ்டமக்கோட பிஹெச் என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பிஹெச் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஹெச் வந்து HCl இருக்கிறதுனால கம்மி தான். பட் இன்னும் நிறைய ஆசிட்லாம் சில நேரத்தில் வந்து நம்ம நிறைய காரமான ஃபுட்லலாம் சாப்பிட்டு நம்மளோட என்ன பண்ணிப்போம்? நம்ம வயிறில் எரியிற மாதிரி ஆகிடும். ஓகே, அதுதான் நம்ம அசிடிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ரொம்ப அசிடிக்காகவும் இருக்கக்கூடாது. ஓகே, அந்த டைமில் நம்ம ஈரோ எடுத்துப்போம். ஒரு பேசிக் சப்ஸ்டன்ஸ் போட்டு நம்ம காம் டவுன் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம ஸ்டமக்கில் எப்பயுமே நம்ம ஆசிட் இருக்குது. அசிடிக் அட்மாஸ்பியரில் தான் நம்ம ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகும். ஓகே, அண்ட் நம்ம ஸ்டமக்கில் இப்போ டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஸ்டமக்கில் வந்து சில செக்ரீஷன்ஸ்லாம் வந்து செக்ரீட் ஆகி அந்த ஃபுட் இன்னுமே நல்லா டைஜஸ்ட் ஆகுது. ஓகே, இப்போ ஸ்டமக்லேருந்து ஃபுட் எங்கே போகுது? ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகுது. என்னது? ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகுது. ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயும் கெமிக்கல் டைஜஷன்லாம் நடக்குது. ஓகே, ஏன்னா பேன்க்ரியாஸ் இந்த லிவரு இதெல்லாம் வந்து அதோட செக்ரீஷன்ஸை என்னாகும்? அது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே போடும். ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே இந்த செக்ரீஷன்ஸ்லாம் போய் அது என்ன பண்ணும்? இந்த பைல் வந்து இந்த ஃபேட்ஸை வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அதெல்லாம் உனக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ அங்கேயுமே கெமிக்கல் டைஜஷன் நடக்குது. ஓகே, கெமிக்கல் டைஜஷன் நடந்து கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு குட்டி குட்டியாக நியூட்ரியன்ஸை வந்து அப்சார்பபிள் ஃபார்மாக ஸ்மால் இன்டெஸ்டைனில் மாற்றிட்டோம். இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனில் இந்த நியூட்ரியன்ஸ்லாம் என்ன ஆகும்? இது வந்து அப்சார்ப் ஆகும், பிளட்டில் அப்சார்ப் ஆகும். ஓகே, அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனில் மீதி இருக்கிற ஃபுட்டெல்லாம் வரும். ஓகே, இங்கே வந்து அன்டைஜஸ்டட் ஃபுட்லாம் நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வருது. லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்தோடனே இப்போ தேவையான வாட்டர் கண்டென்ட் அந்த ஃபுட் மெட்டீரியலில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து ரீஅப்சார்ப் பண்ணிக்கும் நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு அன்டைஜஸ்டட் ஃபுட் எல்லாமே இப்போ இந்த அன்டைஜஸ்டட் ஃபுட்லாம் எங்கே வரும்? நம்மளோட ரெக்டம் அண்ட் ஏனஸ்க்கு வந்து வந்துடும். இந்த ரெக்டம் அண்ட் ஏனஸ் மூலமாக அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம பாடியிலேருந்து என்ன ஆகும்? ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஹோல் ப்ராசஸ். ஓகே, ஸோ எக்ஸ்பெல்ஷன் மசில் கண்ட்ரோல் மூலமாக தான் ஏனஸ் மூலமாக தான் நம்மளோட ஃபுட் மெட்டீரியல் எனக்கு வெளியில் வருது. சரியா?
Yes. Yes. Sorry. ஒரே ஒரு okay. So I am back. So பசங்களா, yes. Okay, so ஒரே ஒரு டெக்னிக்கல் கிளிச்னால I went there and back. Okay, so இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். Okay, so இப்போ மவுத்தோட வேலை என்ன, ஈசோஃபேகஸோட வேலை என்ன, ஸ்டொமக்கோட வேலை என்ன, இது ரொம்ப நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சால் மட்டும்தான் உன்னால் எழுத முடியும். சரியா? So are you guys here? ஓகே, ஸோ மவுத் பார்த்தோன்னா பக்கல் கேவிட்டியில் உனக்கு டீத்து, டங்கு, சலைவரி கிளாண்ட் இருக்கும். ஓகே, இது என்ன பண்ணும்? சூயிங் அண்ட் க்ரஷிங் ஆஃப் ஃபுட். ஓகே, ஃபுட்டை நல்லா சூ அண்ட் க்ரஷ் பண்ணும். அண்ட் நம்மளோட டங்க் என்ன பண்ணும்? ரோலிங், டேஸ்டிங் அண்ட் ஸ்வாலோயிங் ஆஃப் ஃபுட் நடக்கும். அண்ட் சலைவரி கிளாண்ட் என்ன பண்ணும்? அதில் வந்து சலைவரி அமைலேஸ் இருக்கும். இது வந்து ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸாக மாற்றும். ஓகே, ஹலோ சௌந்தர்யா. ஓகே, இது வந்து ஸ்டார்ச்சை மால்டோஸாமாக்கும். இதுதான் வந்து பக்கல் கேவிட்டியில் நடக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபுட்டு வந்து நம்ம ஈசோஃபேகஸ் மூலமாக ட்ராவல் ஆகுது. சரியா? இப்போ ஈசோஃபேகஸில் பேசேஜ் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் மவுத் டு ஸ்டமக், மவுத்லேருந்து ஸ்டமக்குக்கு போகுது. இப்போ மவுத்லேருந்து ஸ்டமக்குக்கு போகுது ஈசோஃபேகஸ் மூலமாக. ஸோ பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் நடக்குது. ஓகே, பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்னா என்ன? கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ். இது என்ன பண்ணும்? இந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன்னால நம்மளோட ஃபுட்டு வந்து எனக்கு ஸ்டொமக்குக்கு போகும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன? ஸ்டொமக்கில் எனக்கு கேஸ்ட்ரிக் ஜூஸ், வெரி இம்பார்ட்டன்ட். கேஸ்ட்ரிக் ஜூஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் பெப்சின், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், மியூக்கஸ். இப்போ ஒன்னொன்னத்தோட வேலை என்ன? ஓகே, யாரும் உனக்கு இவ்வளோ சிம்பிளாக வந்து சொல்லியே தர மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? ஸோ இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் எனக்கு ஸ்டமக்கில் இருக்குது. மால்டோஸ் அப்படின்றது சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச். ஓகே, ஸோ ஸ்டார்ச்சை அப்படியே நம்மளோட உடம்பு வந்து என்ன ஆகாது? அப்படியே வந்து அப்சார்ப் பண்ணிக்க முடியாது. ஸ்டார்ச்சை வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்மாக நம்ம எடுத்துகிட்டு வரணும். புரியுதா? ஓகே, அதுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எனக்கு மால்டோஸ் கன்வர்ஷன் எனக்கு இங்கே தான் வருது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கேஸ்ட்ரிக் ஜூஸ் என்ன பண்ணும்? கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருக்கிற பெப்சின் வந்து நம்ம ப்ரோட்டீனை வந்து பிரேக் டவுன் பண்ணும். ப்ரோட்டீன் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம பெப்சின் ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடுத்தது நம்மளோட என்ன இருக்குது? HCl இருக்குது. HCl என்ன பண்ணும்? இது வந்து இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கான அசிடிக் மீடியம் கொடுக்கும். ஓகே, ஸோ pH வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். யூஸ்வலாக 2 to 3 தான் இருக்கும். ஓகே, அண்ட் அடுத்தது HCl என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் கில்ஸ் த பாக்டீரியா அண்ட் அதர் ஜெர்ம்ஸ் இந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணக்கூடிய ஆற்றலும் நம்மளோட HClக்கு தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஸ்டமக்கில் வந்து உள் லேயர் வந்து மியூக்கஸ். ஓகே, ஸோ உள் லேயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட மியூக்கஸ். இட் ப்ரொடெக்ட்ஸ் த இன்னர் லைனிங் ஆஃப் ஸ்டமக். ஓகே, இது நல்லா உனக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டமக்கில் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். ஸ்டமக்கில் நம்ம என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியா? ஓகே, ஸோ டீத்து மெக்கானிக்கல் டைஜஷன், டங் ஃபார் டேஸ்டிங் ஃபுட், சலைவரி கிளாண்டில் எனக்கு சலைவரி அமைலேஸ் என்ன பண்ணும்? ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றும். ஈசோஃபேகஸில் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் அண்ட் கேஸ்ட்ரிக் ஜூஸில் பெப்சின் ஃபார் ப்ரோட்டீன் டைஜஷன், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அசிடிக் pH கொடுக்கும். அண்ட் மியூக்கஸ் வந்து இன்னர் லைனிங் ஆஃப் ஸ்டமக்கை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, அண்ட் அடுத்தது இப்போ இந்த ஃபுட் எங்கே போகுது? நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகுது. அடுத்தது நம்ம ஃபுட் எங்கே போகுது? நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகுது. ஓகே, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் எனக்கு நிறைய ஜூஸஸ் வந்து டைஜஸ்டிவ் ஜூஸஸ் இங்கே வந்து போர் ஆகும். எங்கே இருந்து இந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸ் வருது? அது பேர் என்ன? அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லிவரில் இருந்து எனக்கு பைல் ஜூஸ் ஒன்று என்ன ஆகும்? ஸ்மால் இன்டெஸ்டைனில் போர் ஆகும். லிவர்லேருந்து வர பைல் ஜூஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அது நம்ம அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸு, ஆல்கலைன் ஃபுட்டெல்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணும், எம்எல்சிஃபை பண்ணும். எம்எல்சிஃபைனா பிரேக்கிங் டவுன். சரியா? ஸோ பைல் ஜூஸ் ஃப்ரம் லிவர் in the intestine will help in the emulsification of fats. And அடுத்தது pancreasலேருந்து எனக்கு pancreatic juice வரும். pancreasலேருந்து pancreatic juice அது small intestineல வரும். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் இருக்கிற pancreatic amylase எனக்கு carbohydrate digestionக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதில் இருக்கிற trypsin enzyme வந்து எனக்கு protein digestionக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதில் இருக்கிற lipase enzyme will help in the digestion of emulsified fats. சரியா? இதான் ஆரஞ்சு ஜூஸ் இல்லை.
ஆரஞ்சு ஜூஸ் இல்லை. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயே ஒரு ஜூஸ் செக்ரேட் ஆகும், தட் இஸ் இன்டெஸ்டினல் ஜூஸ். ஓகே, இதுதான் அந்த ஃபுட்டை ஃபைனல் டைஜஷனுக்கு பண்ணுறதுக்கு நம்ம ஸ்மால் இன்டெஸ்டினல் ஜூஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் இந்த ஃபுட்டெல்லாம் பிரேக் டவுன் பண்ணி எனக்கு அந்த சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ் இருக்குது பார்த்தியா, அந்த சிம்பிளர் சப்ஸ்டன்ஸை நம்ம பாடி வந்து அப்சார்ப் பண்ணணும். அந்த அப்சார்ப்ஷனுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக ஸ்மால் இன்டெஸ்டைனில் எனக்கு ஸ்மால் இன்டெஸ்டைனில் எப்படி இருக்கும், எனக்கு வில்லையாக இருக்கும். ஓகே, எதுக்கு இந்த வில்லை அப்படின்னா, வில்லை எனக்கு இப்படி இருக்கும். Okay, so these are foldings of small intestine. எதுக்கு அப்படின்னு பார்த்தனா, these will to increase the area for absorption process. அந்த surface area நிறைய இருந்துச்சுன்னா absorption process ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த வில்லை இருக்கும். இந்த வில்லைக்கு நடுவில் தான் எனக்கு blood vessels இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிளட்டுக்குள்ளே இந்த நியூட்ரியன்ஸ்லாம் என்ன ஆகும், உள்ளே வந்து அப்சார்ப் ஆகிடும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபுட்டு அன்டைஜஸ்டட் ஃபுட்லாம் எங்கே போகும், லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போதும். அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட்டில் இருந்து வாட்டர்லாம் நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகே, அண்ட் கடைசியாக அன்டைஜஸ்டட் ஃபுட் வில்லி இல்லை. ஓகே, அண்ட் அன்அப்சார்ப்டு ஃபுட் அப்புறம் அன்டைஜஸ்டட் ஃபுட் இது எல்லாமே ரெக்டம்க்கு வரும், அங்கே அது ஸ்டோர் ஆகும். அண்ட் வென்எவர் நீடட் இந்த ரெக்டமில் இருந்து எனக்கு இந்த அன்டைஜஸ்டட் மெட்டீரியல் எல்லாமே ஏனஸ் மூலமாக வெளியில் ரிலீஸ் ஆகும். சரியா? கிளியரா? சூப்பர் அருள்மதி. ஓகே, ஸோ இப்போ ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் உனக்கு சூப்பராக புரிஞ்சிச்சா? யாருக்கெல்லாம் சூப்பராக புரிஞ்சிச்சோ சாட்டில் ஒரு ஃபயர் போடுங்க, அவ்வளோதான்டா. திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ நான் சொன்னல எக்ஸசிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட் இன் ஸ்டொமக் வந்து எனக்கு அசிடிட்டி காஸ் பண்ணும். அதனால் நம்ம ஈனோ அப்படின்னு எடுப்போம். ஸோ ஈனோ இஸ் அ ஃபாஸ்ட் ஆக்டிங் ஆன்டாசிட். இது அசிடிட்டியை ரிலீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெக்டம்ன்றதும் ஒரு ஆர்கன் தான் ஷண்முகா வடிவு. எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட்ஸ்னா என்ன? ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் டவுன் த காம்ப்ளெக்ஸ் ஃபேட் மாலிக்யூல்ஸ் இன்டு சிம்பிளர் மாலிக்யூல்ஸ். ஓகே, அண்ட் எதுக்காக இந்த எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, the efficiency of fat digesting enzyme increases. அதோட efficiency increase ஆகும். ஓகே, ஸோ லிவரோட வேலை என்ன, pancreasோட வேலை என்ன, ஸ்மால் இன்டெஸ்டைனோட வேலை என்ன, இந்த டேபிள் வச்சு நீ வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ லிவர்லேருந்து பைல் ஜூஸ், தட் இஸ் ஃபார் வாட்? பேன்க்ரியாஸ் வந்து பேன்க்ரியாட்டிக் ஜூஸ், அதில் ஒவ்வொரு என்சைம் எதுக்கு ஹெல்ப் பண்ணும், இன்டெஸ்டினல் ஜூஸ் அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப்ஷன் த்ரூ வில்லை இட் வில் அக்கர். ஓகே, ஸோ வில்லை ஆர் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், இட் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் அப்சார்ப்ஷன். இந்த வில்லையில் எனக்கு நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும், நெட்வொர்க் ஆஃப் கேபிலரிஸ் இருக்கும். இது அப்சார்ப்டு ஃபுட்டை இட் டேக்ஸ் இன்சைட் அண்ட் இட் பாசஸ் டு த அதர் செல்ஸ் ஆஃப் த பாடி. கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் உனக்கு கிடைக்கும். நம்மளோட வாட்ஸ்அப் ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 தமிழ்னு ஒரு பேட்ச் இருக்கும், அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதில் உனக்கு செஷன் நோட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, அண்ட் இந்த ஃபுட்டை வந்து நம்மளோட செல்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிவிட்டு இட் வில் ஹாவ் எனர்ஜி. ஓகே, கிளியரா? ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனில் ரெக்டம் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்களே, ஃபார் த டெம்பரரி கலெக்ஷன் ஆஃப் வேஸ்ட். லார்ஜ் இன்டெஸ்டைன் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். ஏனம் வந்து ரிமூவல் ஆஃப் த அன்டைஜஸ்டட் ஃபுட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? எஸ், ஆன்டாசிட் அப்படின்னா நிறைய ஆசிட் உனக்கு வந்து நம்ம வயிறில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருளை தான் ஆன்டாசிட்னு சொல்லுவோம், விச் இஸ் நத்திங் பட் அ மைல்டு பேஸ். ஓகே, ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து உனக்கு ஒவ்வொரு அனிமல்ஸ்லையுமே வந்து அதோட லென்த் வந்து வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆஃப் ஹெர்பிவோர் இஸ் லாங்கர் தென் கார்னிவோர்ஸ். என்னது? கார்னிவோர்ஸை விட ஹெர்பிவோர்ஸ்க்கு தான் நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனோட லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா. ஏன்னா இதுதான் வந்து கிராஸ்லாம் சாப்பிடுது. கிராஸில் தான் செல்லுலோஸ்லாம் இருக்குது. செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து நம்மளோட ஹெர்பிவோர்ஸ்க்கு ஸ்மால் இன்டெஸ்டைனோட லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஸோ செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணுறது இன்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இட் ஹாஸ் அ வெரி லாங் இன்டெஸ்டைன். ஓகே, எஸ், ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே, ஸோ நியூட்ரிஷன் உனக்கு சூப்பராக புரிஞ்சிச்சுன்னா எஸ் மேம் கிளியர்னு போடுங்க. நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் ரெஸ்பிரேஷன். அடுத்தது நம்ம ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு போயிடலாமா? அடுத்தது நம்ம ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு போயிடலாமா?
எஸ், சூப்பர்டா. யார் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் சூப்பரா புரிஞ்சிச்சு, யார் யாருக்கெல்லாம் சூப்பரா புரிஞ்சிச்சு சாட்ல ஃபயர் போடுங்க. பிகாஸ் உங்களுக்காக ரொம்ப பார்த்து பார்த்து கிராஃப்ட் பண்ண நோட்ஸ் இது. வெரி குட், வெரி குட். ரெஸ்பிரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆக்சுவலாக என்னோட எய்ம் என்னன்னா 8 மணிக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிடலாம்னு நினச்சேன். பட் போகிற போக பார்த்தா முடியாது போல. இல்லை, போகிற போக்க பார்த்தா முடியாது போலையே. முடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, எஸ். ரெஸ்பிரேஷன். இப்போ நம்மளோட ஃபுட்டு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டோம். அனிமல் கிங்டம் சாப்டர் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், பட் ட்ரை பண்ணுங்க, யூ கேன் டூ இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ரெஸ்பிரேஷன். இப்போ ஃபுட்டை வந்து நம்மளோட பிளட்டு வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. பக்கா கிளியரா? சூப்பர். ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன் இந்த ப்ராசஸ் மூலமாக தான் இந்த ஃபுட்டிலேருந்து நம்ம எனர்ஜி எடுக்க போகிறோம். எல்லாரும் ரெஸ்பிரேஷன் சொன்னோன்னே ஓகே மேம் ஆக்சிஜன் எடுக்கிற அந்த ப்ராசஸ் தானே மேம் ரெஸ்பிரேஷன்? கிடையாது, அது ப்ரீத்திங் பார்ட்குள்ளே வரும். ப்ரீத்திங் இஸ் அ பார்ட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஓகே, ரெஸ்பிரேஷனோட மெயினான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபுல் லெசன் யாழினி, ஃபுல் லெசன். ஓகே, ரெஸ்பிரேஷனோட மெயின் டெஃபினிஷன் பார்த்தோன்னா, இட் இஸ் அ கெமிக்கல் ப்ராசஸ். என்னது? இட் இஸ் அ கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபுட் டு ரிலீஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. என்னது? ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணி எனக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுற இந்த ஸ்லோவாக தானடா போகிறேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போலியே. முடிஞ்சிருச்சுடா தேவி, நேத்தே லைட் சாப்டர் முடிஞ்சிருச்சு, நேத்தே லைட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் பார்த்தேன் அப்படின்னா, இட் இஸ் அ கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபுட் டு ரிலீஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. இப்போ குளுக்கோஸை என்னது பிரேக் பண்ணி எனக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுற இந்த ப்ராசஸ் பார்த்தோன்னா நான் ரெஸ்பிரேஷன்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ ப்ரீத்திங்க்கும் ரெஸ்பிரேஷனுக்கும் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது உனக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ப்ரீத்திங் இஸ் அ பார்ட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஏன்னா ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணி நான் எனர்ஜி ரிலீஸ் பண்ண போகிறேன், இதுதான் ரெஸ்பிரேஷன். சரியா? இந்த ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணுற ப்ராசஸ்க்கு எனக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் நான் எப்படி எடுப்பேன்? நான் ப்ரீத்திங் மூலமாக எடுப்பேன். ஓகே 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 உனக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகேடா. ஸோ ப்ரீத்திங் அப்படின்னா என்ன? ப்ரீத்திங்க்கும் ரெஸ்பிரேஷனுக்கும் என்ன வித்தியாசம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ ப்ரீத்திங் இஸ் அ ஃபிசிக்கல் ப்ராசஸ். என்னது? ப்ரீத்திங் வந்து ஃபிசிக்கல் ப்ராசஸ். ஓகே, நீ காற்றை இன்ஹேல் பண்ணுற, எக்ஸேல் பண்ணுற, யூ ஆர் டேக்கிங் இன் ஆக்சிஜன், யூ ஆர் கிவிங் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ். ஓகே, அண்ட் இங்கே வந்து இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். இன்ஹேலிங்னா மூச்சை இழுக்கிறது, எக்ஸலேஷனை மூச்சை விடுறது. மூச்சை இழுக்கிறப்ப நான் ஆக்சிஜன் உள்ளே வாங்குறேன், எக்ஸலேஷன் அப்போ கார்பன் டை ஆக்சைடை வெளில விடுறேன். அண்ட் இங்கே எனக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் மட்டும்தான் நடக்குது. அண்ட் அதே மாதிரி இது ரெஸ்பிரேஷனோட ஒரு பார்ட். ஓகே, அண்ட் இங்கே வந்து எனர்ஜி எதுவும் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகலை, இங்கே எனர்ஜி எதுவும் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகலை. ஆனால் அதுவே ரெஸ்பிரேஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ் கிடையாது, இட் இஸ் அ பயோகெமிக்கல் ப்ராசஸ். ஏன்னா இது எனக்கு செல்ஸுக்குள்ளே நடக்குது. எனக்கு ஓவரால் பாடியில் எனக்கு ஜஸ்ட் நோஸ்ட்ரில்ஸில் ஜஸ்ட் நோஸ் மூலமாக தான் எனக்கு. சரி, சண்டைலாம் போடாதீங்க, நீங்கள் இங்கே கவனிச்சா போதும். ஸோ ரெஸ்பிரேஷன் பார்த்தோன்னா இட் இஸ் அ பயோகெமிக்கல் ப்ராசஸ், இது செல்லுக்குள்ளே நடக்கும். ஓகே, இங்கே வந்து எனக்கு ஃபுட்டை நான் பிரேக் டவுன் பண்ணுறேன், பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் டு ரிலீஸ் எனர்ஜி. ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணி நான் எனர்ஜி வந்து கொடுக்குறேன், ரிலீஸ் பண்ணுது. சரியா? இந்த நோட்ஸ் எல்லாமே நீ நம்மளோட CBSE கிளாஸ் 10 தமிழ் நம்மளோட ஃபிசிக்ஸ் வால ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் என்ரோல் பண்ணுங்கள், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதில் இந்த செஷன் நோட்ஸ் வந்துடும். சரியா? ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷனோட டெஃபினிஷன் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் டு ரிலீஸ் எனர்ஜி. இங்கே வந்து எனக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, இங்கே எனக்கு எனர்ஜி எதுவும் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை, ஆனால் இங்கே எனக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இட் அக்கர்ஸ் இன் ஆல் செல்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையுமே எனக்கு இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்குது. பட் ஆனால் ப்ரீத்திங் அப்படி இல்லை, ஜஸ்ட் நோஸில் தான் எனக்கு ப்ரீத்திங் வந்து நடக்குது. அண்ட் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. எனர்ஜி எனக்கு ஏடிபி ஃபார்மில் எனக்கு இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? இப்போ ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ்னால் என்ன?
ஓகே, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்னால் என்ன? நான் வந்து இந்த குளுக்கோஸ் அந்த ஃபுட்டை வந்து நான் பிரேக் டவுன் பண்ணி நான் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுறேன். இதான் என்ன சொல்கிறேன், நான் வந்து ரெஸ்பிரேஷன் சொல்கிறேன். இப்போ இந்த ரெஸ்பிரேஷன் அதாவது பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபுட் ப்ராசஸ் எனக்கு ஆக்சிஜனோடையும் நடக்கலாம், ஆக்சிஜன் இல்லாமையும் நடக்கலாம். ஆக்சிஜன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனும் நடக்கலாம், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனும் நடக்கலாம். ஓகே, இந்த பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நடந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். இப்போ எனக்கு பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபுட் எனக்கு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நடந்துச்சு அப்படின்னா, என்னது பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபுட் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நடந்துச்சுன்னா அதை நான் வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவேன். சரியா? ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இங்கே இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, அண்ட் இங்கே ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் எனக்கு கம்ப்ளீட்டாக குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகிடும். குளுக்கோஸை கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணி நான் எனர்ஜி எடுத்துடுறேன். ஆனால் அனரோபிக் ரெஸ்பிரேஷனில் குளுக்கோஸ் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகாது, இன்கம்ப்ளீட்டாக தான் பிரேக் டவுன் ஆகும். சரியா? அண்ட் இங்கே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்லாம் நல்லா கவனிங்க, எனக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இட் இஸ் கெட்டிங் ரிலீஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு சில நேரத்தில் கம்பேரிசனில் எங்கே வந்து எனர்ஜி ஜாஸ்தியாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால் யூ ஷுட் சே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்லாம் எனக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். எனரோபிக் ரெஸ்பிரேஷனில் எனக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இங்கே என் ப்ராடக்ட்ஸ் என்ன, எனக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அலாங் வித் த எனர்ஜி எனக்கு குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி எனக்கு மெயினாக கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் தான் என் ப்ராடக்ட். இங்கே பார்த்தோன்னா எனரோபிக் ரெஸ்பிரேஷனில் எனக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அதை தாண்டி எனக்கு என் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோன்னா குளுக்கோஸ் எனக்கு பிரேக் டவுன் ஆகி எனக்கு எத்தனால் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. ஓகே, ஸோ ஈஸ்டில் இந்த எனரோபிக் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா எனக்கு எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு தான் என் ப்ராடக்ட். இதுவே எனக்கு நம்மளோட பாடியிலே, நம்மளோட ஹியூமன் பாடியிலேயே எனக்கு மசில்ஸில், ஓகே, மசில்ஸில் எனக்கு சில நேரங்களில் எனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். அப்போ எனக்கு என் ப்ராடக்ட் என்ன, லாக்டிக் ஆசிட் தான் என் ப்ராடக்ட். சரியா? சொல்லுங்கள் இட்டாச்சி, என்ன டவுட்டு சொல்லுங்கள், என்ன டவுட்டு? எஸ், என்னடா டவுட்டு? ஓகேயா? ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எனக்கு எங்கே நடக்கும், எனக்கு மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். ஓகே, அண்ட் எனக்கு எனரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்கும், சைட்டோபிளாசமில் நடக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன டவுட்டா? டவுட்டுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டானே. ஓகே ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்டெப் ரொம்ப முக்கியம்டா. எனக்கு ஈஸ்டில் என் ப்ராடக்ட் என்ன, மசில்ஸில் என் ப்ராடக்ட் என்ன, இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதுதான் உன்னோட புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராம். ஓகே, ஸோ நம்மளோட குளுக்கோஸ் விச் இஸ் 6 கார்பன் மாலிக்யூல் C6H12O6 இல்லையா, 6 கார்பன் மாலிக்யூல் எனக்கு சைட்டோபிளாசமில் ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் ஆகி எனக்கு பைருவேட் அப்படின்ற ப்ராடக்ட் கொடுக்குது. ஓகே, ஸோ பைருவேட் இஸ் 3 கார்பன் மாலிக்யூல். ஓகே, ஸோ ப்ளஸ் எனர்ஜி கொடுக்குது. இப்போ இந்த பைருவேட் மாலிக்யூல் எனக்கு சைட்டோபிளாசமில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸ் வந்து இட் இஸ் காமன் ஃபார் ஆல் தீஸ் 3 திங்ஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் காமன். ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் காமன். ஓகே, நானே ஆன்சர் சொல்லிட்டேனா? சரி, ஓகேடா. ஓகே, இப்போ பைருவேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பைருவேட் எனக்கு மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போகுது. இப்போ எனக்கு ஆக்சிஜன் இருக்குது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எனக்கு மைட்டோகாண்ட்ரியாவில் இந்த பைருவேட் என்ன ஆகும், இந்த பைருவேட் எனக்கு பிரேக் டவுன் ஆகி எனக்கு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி கொடுக்குது. என்னது, பைருவேட் சைட்டோபிளாசமில் இருக்குது. இப்போ எனக்கு ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் என்ன ஆகும், இந்த பைருவேட் வில் பிரேக் டவுன் இன்டூ கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி. ஓகே, டன். ஓகே, இப்போ இந்த பைருவேட் எனக்கு ஆக்சிஜன் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரங்களில் நம்ம நார்மலாக இருக்கிறப்ப நம்மளுக்கு அவ்வளோவா மூச்சு வாங்காது. பட் ஆனால் நம்ம எப்பயும் பண்ணாத ஒரு ஆக்டிவிட்டி திடீர்னு நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடுறோம், இல்லை ரொம்ப ஓடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 2 தொடையுமே வந்து பயங்கரமாக வலிக்கும் இல்லையா. கிராம்ஸ், மசில் கிராம்ஸ்னு சொல்லுவோம். எதனால் அந்த மசில் கிராம்ஸ் வருது தெரியுமா? ஏன்னா இவ்வளோ நேரம் உன்னோட பாடிக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தான் தேவைப்படும்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோம். பட் திடீர்னு நீ வந்து நிறைய வேலை செய்கிறப்ப, ஓடுறப்ப, இந்த மாதிரி சடன் ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப உன்னோட பாடிக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். அதாவது ஆக்சிஜன் இல்லை, நிறைய எனர்ஜி தேவைப்படும்.
இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் என்ன ரொட்டீனாக என்ன பண்ணுவேன், அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி உன்னோட பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும். பட் திடீர்னு நீ டான்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப நிறைய எனர்ஜி தேவைப்படும். அப்போ உனக்கு எனர்ஜி எங்கேருந்து வரும்? அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணாது. அப்போ எனக்கு எனரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது மசில் செல்ஸில் எனக்கு ஆக்சிஜன் இல்லாத டைமில் எனக்கு என்னாகும், இந்த பைருவேட் வந்து எனக்கு லாக்டிக் ஆசிடாக பிரேக் டவுன் ஆகி எனக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். இந்த லாக்டிக் ஆசிட் அக்யூமுலேட் ஆகிறதுனால தான் எனக்கு மசில்ஸ் வந்து வலிக்குது. புரியுதா? மசில்ஸ் வந்து வலிக்குது. புரியுதா? ஓகே. அண்ட் அதே மாதிரி ஈஸ்டில் எனக்கு ஆக்சிஜன் இல்லாத டைமில் எனக்கு பைருவேட் வந்து இட் இஸ் கன்வெர்டட் இன்டு எத்தனால் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எனர்ஜி. ஓகே. ஸோ இப்போ லாக்டிக் ஆசிட் வந்து 3 கார்பன் ப்ராடக்ட், எத்தனால் வந்து 2 கார்பன் ப்ராடக்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? கிளியராடா? யார் யாருக்கெல்லாம் இது கிளியர்? ஓகே. ஸோ குளுக்கோஸ் நார்மலாக பைருவேட்டாக சைட்டோபிளாசமில் கன்வெர்ட் ஆகிடும். இப்போ வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மைட்டோகாண்ட்ரியாவில் பைருவேட் கன்வெர்ட்ஸ் டு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் எனர்ஜி. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எனக்கு பைருவேட் லாக்டிக் ஆசிட் அண்ட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. எப்போ இது நடக்கும்னு பார்த்தோன்னா மசில் செல்ஸில் திடீர்னு உனக்கு எனர்ஜி நிறைய தேவைப்படுது அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே. அண்ட் ஈஸ்டில் எனக்கு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எனர்ஜி கொடுக்குது. ஓகே, டன். In my class told that lactic acid being produced due to lack of acid, it is an okay. Absence of oxygen kum lack of oxygen kum there is a வித்தியாசம் இல்லையா? ஆக்சிஜன் இருக்கு. ஓகே. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இல்லை. அந்த இடங்களை இப்போ நம்ம டான்ஸ் ஆடுறப்பையோ எனக்கு வந்து நான் நல்லா ஓடுறப்பையோ எனக்கு தேவையான ஆக்சிஜன் அவ்வளோ எனக்கு வந்து கிடைக்காது இல்லையா? ஸோ அந்த டைமில் எனக்கு டக்கு டக்குன்னு எனர்ஜி சப்ளை பண்ணணும்னா ஆக்சிஜன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் எனர்ஜி எனக்கு தேவைப்படுது. அப்படின்றதுனால தான் எனக்கு மசில் செல்ஸில் இந்த லேக் ஆஃப் ஆக்சிஜன் எனக்கு லாக்டிக் ஆசிட் எனர்ஜி எனக்கு கன்வெர்ட் ஆகுது. புரியுதா? ஓகே. Okay, so அதனால தான் we get muscle cramps. அதனால தான் we get muscle cramps. So this is human respiratory system. இதான் வந்து நம்மளோட human respiratory system. சரியா? Okay. So human respiratory systemல நம்ம first நம்ம nostrils மூலமா we are taking in the oxygen and we are leaving out carbon dioxide. So நம்ம nasal passage மூலமா நம்ம oxygen உள்ள போகுது and then it is moving into the trachea. Trachea is the windpipe. Trachea தான் என்னது? நம்மளோட windpipe. Okay, இப்போ trachea மூலமா போகுது. அந்த tracheaல I have lots of cartilages, rings of cartilage. Okay, rings of cartilage எதுக்கு இருக்கு? நம்மளோட trachea collapse ஆகக்கூடாது. For giving support to the muscles of trachea எனக்கு இந்த rings of cartilage எனக்கு இருக்கும். இது ஒரு questionஆ கேட்பாங்க. and next இந்த trachea வந்து எனக்கு ரெண்டா வந்து divide ஆகும். that is nothing but bronchi. okay, so இந்த trachea வந்து எனக்கு ரெண்டா வந்து divide ஆகும், that is bronchi. okay, அதுக்கு முன்னாடி இந்த ட்ரக்கியாக்கு முன்னாடி there is a cavity, there is a thing called as pharynx. okay, இதுதான் வந்து ஃபுட்டுக்கும் நம்ம கேஸுக்கும் ரெண்டுத்துக்குமே இருக்கிற காமன் பாயிண்ட் வந்து pharynx. ஓகே, அங்கே தான் எனக்கு ஒரு ஃப்ளாப் இருக்கும். அந்த ஃப்ளாப் தான் வந்து எந்த பைப் ஓப்பன் ஆகுது, வின் பைப் ஓப்பன் ஆகணுமா ஃபுட் பைப் ஓப்பன் ஆகுமான்றது pharynxல தான் டிசைட் ஆகும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் pharynxக்கு கீழே larynx. this is nothing but the sound box. ஓகே, ஸோ ட்ரக்கியா எனக்கு ரெண்டாக டிவைட் ஆகுது, தட் இஸ் bronchi. ஓகே, ஸோ இங்கே தான் வந்து கேஸஸ் வந்து போகுது. ஸோ திஸ் இஸ் த லங்ஸ். ரெண்டு சைடும் எனக்கு லங்ஸ் இருக்குது. சரியா? ஓகே, ஸோ இந்த ட்ரக்கியா எனக்கு உள்ளே போகுது, தட் இஸ் நத்திங் பட் bronchi. இந்த bronchiயில் எனக்கு குட்டி குட்டி பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. அந்த குட்டி குட்டி பிரான்ச்சஸை நான் bronchioles சொல்லுவேன். ஓகே, இப்போ கேஸஸ் இதுக்கு உள்ளே போகுது. இப்போ bronchioles-ஓட எண்டில் ஐ ஹாவ் alveoli. என்னது? I have alveoli. என்னது? I have alveoli. இதான் bronchioles. bronchioles-ஓட எண்டில் I have bulged sac-like structure called as alveoli. என்னது? இதான் alveoli. இங்கே தான் actual exchange of gases நடக்கும். ஆக்சிஜன் இங்கேருந்து நம்மளோட பிளட்டுக்கு போகும். இதான் வந்து நம்மளோட பிளட். அப்படின்னா பிளட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வரும் அண்ட் இங்கேருந்து எனக்கு ஆக்சிஜன் எனக்கு பிளட்டுக்கு போகும். சரியா? ஸோ இங்கே தான் alveoli is the site of exchange of gases. என்னது? alveoli is the site of exchange of gases. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ nostrils. ஓகே, நம்ம மூக்கு மூலமாக தான் ஏர் enters the body. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட நேசல் கேவிட்டி.
நேசல் கேவிட்டியில் நிறைய ஏர்ஸ் இருக்குது. இந்த ஏர்ஸ் மூலமாக நம்ம கேஸஸ் வந்து வார்ம் அண்ட் மாய்ஸ்டன்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஃபேரிங்ஸ், காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் ஏர். நெக்ஸ்ட் லாரிங்ஸ், நான் வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்கிறேன், இதான் அலோ ஏர் டு பாஸ் இன்டு ட்ரெக்கியா. நெக்ஸ்ட் ட்ரெக்கியான்றது வின் பைப். இது வந்து இட் இஸ் சப்போர்ட்டட் பை சி ஷேப்டு கார்டிலேஜ், இல்லைனா அது கொலாப்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்மளோட ப்ராங்கை. ஓகே, ட்ரக்கியானுக்கு 2 ப்ராங்கையாக வந்து டிவைட் ஆகும். ஓகே, 2 ட்ரக்கியாவோட எண்ட்லேயுமே எனக்கு லங்ஸ் இருக்கும். அண்ட் ப்ராங்கை எனக்கு நிறைய பிரான்ச்சஸாக டிவைட் ஆகும், தட் இஸ் bronchioles. Okay, and bronchioles are endla have alveoli. These are thin-walled moist air sacs with rich blood supply, and this is a site for gaseous exchange. And cartilage enakku trachea la edukku irukku? For preventing collapsing of the trachea. Purida? Clear? I think it is clear up to now. Okay, so alveoli தான் என்னது, alveoli சுற்றி தான் எனக்கு நிறைய blood capillaries இருக்கும். ஓகே, blood capillaries இருக்கும், சரியா? ஸோ ஆல்வியோலையிலேருந்து ஆக்சிஜன் எனக்கு வந்து பிளட்டுக்கு போகும், அண்ட் பிளட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு திரும்ப ஆல்வியோலைக்கு வரும், சரியா? கிளியரா? ஓகே, ஸோ ஆல்வியோலையோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா பெர்மியபிள், அதனால தான் கேஸ் எனக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இட் ஹேஸ் அ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா, ஏன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஈஸியாக நடக்கணும்ல. அண்ட் இந்த ஆல்வியோலை இஸ் சரௌண்டட் பை பிளட் வெசல்ஸ், அண்ட் இது தின் அண்ட் மாய்ஸ்டாக இருக்கும், சரியா? ஓகே, இப்போ நம்ம ஆக்சிஜனை நம்ம எடுத்து நம்ம ஆல்வியோலை வரையும் வந்தாச்சு. ஆல்வியோலையிலேருந்து நம்ம வெளியிலையும் இந்த ஆக்சிஜனை பிளட்டுக்குள்ளே விட்டாச்சு. என்னது, ஆல்வியோலையில் இருந்து நம்ம பிளட் கேப்லரிக்குள்ளே இந்த ஆக்சிஜனையும் தள்ளி விட்டாச்சு. இப்போ இந்த ஆக்சிஜனை எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் சப்ளை பண்ணுறது யார், எது மூலமாக அது வந்து சப்ளை ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு டவுட் வருது இல்லையா? ஸோ இந்த பிளட் எது மூலமாக ட்ராவல் ஆகும்? பிளட் வெசல் மூலமாக தான் ட்ராவல் ஆகும். ஆனால் பிளட்டில் வெசலில் எது மூலமாக ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு பிளட்டில் தேர் ஆர் சம் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ். என்னது, பிளட்டில் தேர் ஆர் சம் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ். இந்த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் தான் என்ன பண்ணும், அது இட் ஹெல்ப்ஸ் இன் கேரியிங் ஆக்சிஜன். என்னது, இட் ஹெல்ப்ஸ் இன் கேரியிங் ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு பாடி டிஷ்யூஸ். லங்ஸில் இருந்து எல்லா பாடி டிஷ்யூக்குமே பாய் 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 சண்முக வடிவு. ஓகே, பிளட்டில் இருந்து எல்லா டிஷ்யூஸுக்குமே, பாடி டிஷ்யூஸுக்குமே இந்த பிளட்டை சப்ளை பண்ணுறதுக்கு, இந்த ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்ன ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட், அதோட பேர் என்ன, ஹீமோக்ளோபின். இது எங்கே இருக்கும்னு பார்த்தோன்னா ரெட் பிளட் செல்ஸ். ஓகே, ரெட் பிளட் செல்ஸில் தான் இந்த ஹீமோக்ளோபின் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்கும். இந்த பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம பிளட் செல் ஆர்பிசி ரெட்டாக வந்து இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஹீமோக்ளோபின் இந்த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் பைண்ட்ஸ் வித் ஆக்சிஜன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட். ஹீமோக்ளோபின் நம்ம ஆக்சிஜனோட பைண்ட் ஆகி அது எல்லா இடத்துக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும் ஹீமோக்ளோபினை. ஓகே, ஸோ ஹீமோக்ளோபின் நம்ம ஆக்சிஜனோட பைண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஹீமோக்ளோபினை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தோன்னா, அதை நம்ம ஆக்சி ஹீமோக்ளோபின்னு சொல்லுவோம். அதை நம்ம ஆக்சி ஹீமோக்ளோபின்னு சொல்லுவோம். ஹீமோக்ளோபின் when it binds with oxygen we call it as oxy hemoglobin, சரியா? ஓகே, ஸோ யூஸ்வலாக பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம பிளட்டில் வந்து மோர் சால்யூபிள். ஸோ இட் இஸ் மெயின்லி டிரான்ஸ்போர்ட்டட் இன் த டிசால்வ்டு ஃபார்ம். ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளோட பிளட்டில் மோர் சால்யூபிளாக இருக்கிறதுனால அந்த டிசால்வ்டு ஃபார்மில் நம்ம சப்ளை பண்ணுவோம். புரியுதா? ஸோ இது வரைக்கும் எல்லாம் கிளியரா? ஓகே, இது வரைக்கும் எல்லாம் கிளியரா? ஓகே, ஸோ மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்டா பசங்களா. ஓகே, இன்ஹலேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன், அதாவது இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். ஸோ ப்ரீத்திங். ஓகே, ஸோ ப்ரீத்திங்கில் தான் நம்ம ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறோம், பாடிக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறோம். ஓகே, இன்ஹலேஷனில் யூ ஆர் டேக்கிங் இன் ஆக்சிஜன் இல்லையா? வென் யூ ஆர் டேக்கிங் இன் ஆக்சிஜன், ஏர் வந்து எனக்கு லங்ஸ்குள்ளே என்டர் ஆகுது. ஏர் எனக்கு லங்ஸ்குள்ளே என்டர் ஆகுது. அப்போ நம்மளோட ரிப்ஸ் நம்மளோட ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம் என்ன ஆகும், அது ரைஸ் ஆகும். நீங்களே இங்கே வந்து கை வச்சு பாருங்கள். when you are inhaling, when you are taking in oxygen, இது வந்து ரைஸ் ஆகுது, நம்மளோட ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம் ரைஸ் ஆகுது. நம்மளோட ரிப் கேஜ், ஓகே, நம்மளோட ரிப் கேஜ் வந்து அப்படியே ரைஸ் ஆகுது. அண்ட் கீழே இந்த சாப்டர் இந்த கான்செப்ட் முடிச்சோன்னே I'll drink water, don't worry. ஓகே, ஓகே, அண்ட் கீழே இருக்கிற அந்த ரிப் கேஜோட கீழே இருக்கிற அந்த ஒரு ஏரியாவை ஐ கால் திஸ் as diaphragm. ஓகே, ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணுறப்ப நம்ம டயாஃப்ராம் வந்து எனக்கு கான்ட்ராக்ட் ஆகும். டயாஃப்ராம் என்ன ஆகும், இட் வில் கான்ட்ராக்ட்.
contract. Okay, so நான் inhale பண்றப்ப இதுதான் என்னோட thoracic cavity. Okay, thoracic cavity எனக்கு increase ஆகும். Inhale பண்றப்ப என்னோட ribs and sternum raise ஆகும், diaphragm contract ஆகும், and அதே மாதிரி thoracic cavity யோட volume increase ஆகும். Exhalation processல நான் காத்து வெளியில விடுறப்ப என்ன ஆகும் அப்படி பார்த்தனா எனக்கு volume of thoracic cavity யோட volume எனக்கு decrease ஆகும், and அதே மாதிரி ribs and sternum ஓட position எனக்கு கம்மியாகும். மூச்சு விடுறப்ப ribs and sternum down ஆகுது. அதே மாதிரி diaphragm வந்து எனக்கு dome shapeல வந்துரும். Okay, diaphragm relax ஆகும் and it is arched upwards. Oh, so this is nothing but dome shaped. This is nothing but dome shaped. Clear? Clear? Okay, so what are the differences between inhalation and exhalation? This is very important. எப்போ கிளாஸ் முடியுமா ஒரு 8:10 8:15 குள்ள நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே, கிளியரா? யார் யாருக்கெல்லாம் கிளியர்? ஓகே, ஸோ இன்ஹலேஷன் ப்ராசஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? rib cage moves upward and outwards, diaphragm flattens due to contraction, volume of chest cavity increases, air is taken in. Exhalation la rib cage when the moves downward and inward, diaphragm relax and becomes dome shape, volume of chest cavity decrease, aprom air is expelled out. Purida? Okay, so respiration in human beings paathom. Ipa respiration in aquatic animals. Okay, aquatic animals ko oxygen theva, ana oxygen enakku illaye enakku தண்ணியில் அப்படின்னு பார்த்தோன்னா அது எஸ் சிபிஎஸ்சிக்கும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட அக்வாட்டிக் அனிமல்ஸும் ஆக்சிஜனை யூஸ் பண்ணும். பட் ஆனால் என்ன ஆக்சிஜனை யூஸ் பண்ணும்? அது வாட்டரில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜனை அது யூஸ் பண்ணும் ரெஸ்பிரேஷனுக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா வெளியில் இருக்கிற நார்மல் ஆக்சிஜனை விட நம்ம டிசால்வ்டு ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கம்பேரிட்டிவ்லி லோ. ஓகே, so the rate of breathing in aquatic organism is much faster. So comparatively நம்ம நார்மலாக வெளியில் ப்ரீத் பண்ணுறப்ப ஆக்சிஜன் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நம்மளோட தண்ணியில் டிசால்வ்டு ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் வெரி லோ. ஸோ அதனால தான் அக்வாட்டிக் அனிமல்ஸோட ரேட் ஆஃப் ப்ரீத்திங் பார்த்தோன்னா ஜாஸ்தியாக இருக்கும். அது டக்குன்னு ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்கும் டு கெட் த சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஸோ ஃபிஷ்ஷஸ் டேக் இன் வாட்டர் த்ரூ தேர் மவுத், ஆக்சிஜன் இஸ் டேக்கன் அப் பை பிளட். ஓகே, ஸோ அதோட மவுத் மூலமாக தான் என்னது, அது மவுத் மூலமாக தான் டிசால்வ்டு ஆக்சிஜனை எடுக்கும். அந்த ஆக்சிஜன் வந்து இட் வில் கோ த்ரூ த கில்ஸ்லேருந்து எனக்கு வெளியில் இந்த ஆக்சிஜன் பிளட்டுக்கு போகும். அண்ட் இங்கேருந்து எனக்கு கார்பன் டை ஆக்சைடு பிளட்லேருந்து எனக்கு திரும்ப கில்ஸ்க்கு வரும். கில்ஸ்லேருந்து எனக்கு மவுத் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். ஓகே, கிளியரா? எஸ் பசங்களா? ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன் இஸ் டன். ரெஸ்பிரேஷன் இஸ் பக்கா. யார் யாருக்கெல்லாம் சூப்பராக இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸும் புரிஞ்சிச்சோ எல்லாரும் சாட்டில் ஃபயர் போடுங்க. ஓகே ஓகே, ஆக்சுவலாக ப்ரீத்திங் இன்னும் நல்லா புரிஞ்சுக்க. ஓகே, இதுதான் உன்னோட லங்ஸ்ன்னு வச்சுக்கோயேன். இதுதான் உன்னோட லங்ஸ்ன்னு வச்சுக்கோயேன். ஓகே, ஸோ நான் வந்து காற்றை உள்ளே விடுறேன். காற்றை உள்ளே விடுறப்ப என்ன ஆகுது? ஓகே, ஸோ இதான் என்னோட லங்ஸ். ஓகே, என்னோட லங்ஸோட கேவிட்டி, தொராசிக் கேவிட்டி நல்லா ஜாஸ்தியாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? அதுவே காற்றை நான் வெளியில் விடுறப்ப, காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறப்ப நம்ம லங்ஸ் என்ன ஆகும்? அது வந்து அப்படியே ஷ்ரிங்க் ஆகும். அதோட கேவிட்டி வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். காற்று வெளில போச்சுன்னா அதோட வால்யூம் கம்மியாகிடும். தொராசிக் கேவிட்டி வால்யூமோட டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதை நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லேன். நெக்ஸ்ட் என்ன, நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஆக்சிஜனு,
நம்மளோட ஃபுட்டு இதெல்லாம் ஒரு இடத்துல வந்து சிந்தசைஸ் ஆகுது. பட் அது எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சப்ளையர் தேவை இல்லையா? இப்போ ஃபுட்டு வந்து ஹோட்டலில் செய்கிறாங்க, அந்த ஃபுட்டை உங்கள் வீட்டுக்கு நீ எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீ வந்து ஸ்விக்கியோ ஜொமேட்டோவையோ டிபெண்ட் பண்ணியிருக்க. அதே மாதிரி உனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் உன்னோட பாடியில் இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் சிஸ்டம் மூவ்ஸ் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் அண்ட் வேஸ்ட் த்ரூ அவுட் த பாடி. என்னது? இது உன்னோட ஆக்சிஜனை எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணும், எக்ஸ்கிரேட்டிவ் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உன்னோட பாடியிலேருந்து வெளில தள்ளும். ஸோ அதுக்கு தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் எசென்ஷியல். ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமில் உனக்கு என்னென்ன அடங்கும் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளட். ஓகே, பிளட்டோட காம்பனன்ட்ஸ் என்ன? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிளட்டோட காம்பனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, பிளட் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ பிளட்டோட அந்த ஃப்ளூயிடை நம்ம என்ன சொல்லுவோம்? வி கால் திஸ் ஆஸ் பிளாஸ்மா. ஓகே, வி கால் திஸ் ஆஸ் பிளாஸ்மா. ஓகே, அண்ட் இந்த பிளட்ல எனக்கு நிறைய செல்ஸும் இருக்கும், பிளட் செல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்பிசி. என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்பிசி. ஆர்பிசியில் தான் ஐ ஹாவ் ஹீமோக்ளோபின். இது ஒரு ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். இதுதான் ஆக்சிஜனை கேரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டபிள்யூபிசி. டபிள்யூபிசி தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் மாதிரி. ஓகே, இது வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி கொடுக்கும். ஏதாச்சும் ஒரு ஜெர்மோ ஏதாவது ஒரு வைரஸோ உள்ள நுழையுதுன்னா, அந்த இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு சோல்ஜர்ஸாக ஆக்ட் பண்ணுற செல்ஸ் யார்? நம்மளோட டபிள்யூபிசி ஆக்ட் ஆஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம். அடுத்து என்ன செல் இருக்குன்னு பார்த்தோன்னா, பிளேட்லெட்ஸ். இது எதுக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம ரத்தம் வந்து கட்டி ஆகுறதுக்கு. ஓகே, ரத்தம் வெளில வந்துச்சுன்னா அது அப்படியே வந்து ஃப்ளோ ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கெட்டி ஆகுறதுக்கு கிளாட்டிங் மெக்கானிசம் கிளாட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம பிளேட்லெட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பிளட்டோட காம்பனன்ட்ஸ். சரியா? இதுதான் வந்து பிளட்டோட காம்பனன்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் யாழ்னி. ஓகே, இதான் நம்மளோட பிளட்டோட காம்பனன்ட்ஸ். அடுத்தது என்ன? நம்மளோட பிளட் வெசல்ஸ். ஓகே, ஸோ பிளட்டை வந்து கேரி பண்ணுறதுக்கு வி ஹாவ் சம் பைப்ஸ். ஓகே, அதுதான் நம்ம பிளட் வெசல்ஸ்னு வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆர்ட்ரீஸ்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் பிளட் வெசல். என்னது? ஆர்ட்ரி இஸ் அ கைண்ட் ஆஃப் பிளட் வெசல். ஓகே, ஸோ இந்த ஆர்ட்ரி என்ன பண்ணும்? இட் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் அவே ஃப்ரம் த ஆர்ட். ஓகே, ஆர்ட்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்னா ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அந்த பிளட்டை ஹார்ட்ல இருந்து எல்லா பாடி டிஷ்யூஸ்க்கும் சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல் என்னது? நம்மளோட ஆர்ட்ரி. அண்ட் நெக்ஸ்ட் என்ன? நம்மளோட வெயின். வெயின் என்ன பண்ணும்? நம்ம பாடியில இருந்து அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் இல்லாத கார்பன் டை ஆக்சைடு ரிச் பிளட் தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லுவோம். ஓகே, அதெல்லாம் வந்து ஆக்சிஜனேட் ஆக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அந்த பிளட்டெல்லாம் ஃபஸ்ட்டு நம்மளோட பம்பிங் ஆர்கன் என்னது? நம்மளோட ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஓகே, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர அந்த பிளட் வெசல் என்ன? நம்மளோட வெயின். இட் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு த ஹார்ட். ஓகே, அண்ட் இந்த பிளட் வெசல்ஸில் எனக்கு என்ன இருக்குமா? எனக்கு வால்வுன்னு ஒன்று இருக்குமா? இந்த வால்வோட வேலை என்னன்னு பார்த்தோன்னா, இட் ப்ரிவென்ட்ஸ் பேக் ஃப்ளோ. என்னது? இது பேக் ஃப்ளோ நடக்க விடாமல் ஒரே டைரக்ஷனில் தான் போகும், பேக் ஃப்ளோ நடக்காது. ஓகே, அண்ட் இந்த பிளட் வெசல்ஸில் ஆர்ட்ரீஸ் அண்ட் வெயின்ஸ். ஓகே, ஓகே, இப்போ நம்ம டிஷ்யூஸ்குள்ளே நம்ம ஆர்ட்ரீஸ் வெயின்ஸ் போயிடுச்சு. பட் இந்த டிஷ்யூஸில் இன்னுமே இந்த ஆர்ட்ரீஸ் வந்து குட்டி குட்டி செல்ஸுக்குள்ளே போகிறதுக்காக இந்த ஆர்ட்ரீஸ் அண்ட் வெயின்ஸ் இன்னும் குட்டி குட்டி டியூபியூல்ஸாக வந்து என்ன ஆகும்? குட்டி குட்டியாக பிரியும். அந்த குட்டி குட்டி ஃபைன் டியூபியூல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம கேபிலரிஸ்னு சொல்கிறோம். ஆர்ட்ரியை விட குட்டியா, வெயின்ஸை விட குட்டி குட்டியான வெசல்ஸ் இருக்குது, அதுதான் கேபிலரிஸ்னு சொல்லுவோம். ஓகே, அட் த டிஷ்யூ லெவலில் மட்டும் தான் இந்த கேபிலரிஸ் இருக்கும். டிஷ்யூ வரையும் வந்துருச்சு நம்ம ஆர்ட்ரி வெயின். அங்கே ஒவ்வொரு செல்லுக்குமே நம்மளோட பிளட் எல்லாம் போகணும் இல்லையா? ஸோ அதனால் அங்கே எனக்கு இந்த ஆர்ட்ரீஸ் அண்ட் வெயின்ஸ் குட்டி குட்டியாக பிரியும், அதான் நம்ம கேபிலரிஸ்னு சொல்கிறோம். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன? நம்மளோட ஹார்ட். நம்மளோட ஹார்ட் இட் இஸ் அ மஸ்குலர் ஆர்கன். இது எங்கே இருக்கும்? உன்னோட பாடியில் சென்டரில் ஸ்லைட்லி tilted towards the left side உன்னோட என்னது இருக்கும்? ஹார்ட் இருக்கும். திஸ் இஸ் அ பம்பிங் ஆர்கன். இது என்ன பண்ணும்? பிளட்டை பம்ப் பண்ணுறது மட்டும்தான் இதோட வேலை. என்னது? பிளட்டை பம்ப் பண்ணுறது மட்டும்தான் இதோட வேலை. சரியா? ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு there is a muscle called as pericardium. ஓகே, பெரிகார்டியம். சரியா? ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? Yes. Okay, so நம்ம ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு we have a pericardium, a 4-chambered muscular organ.
ஓகே 4 சேம்பர்ஸ் இருக்கும் நம்ம ஹியூமன்ஸ்க்கு 4 சேம்பர்ஸ் இருக்கும் இது டபுள் சர்க்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும் டபுள் சர்க்குலேஷன்னா என்னன்னு நான் சொல்கிறேன் ஓகே ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் எதுக்காக 4 சேம்பர்ட் ஆர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம 4 சேம்பர்ட் ஆர்ட்டில் எனக்கு டீஆக்சினேட்டட் பிளட்டும் ஆக்சினேட்டட் பிளட்டும் எனக்கு மிக்ஸ் ஆகாது ஓகே ஸோ இது என்ன பண்ணும் providing high energy needed by mammals to maintain constant body temperature okay so we are warm blooded animals இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க we are warm blooded animals அதாவது என்னதான் என்ன சுத்தி வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆனாலும் குறைஞ்சாலும் என்னோட பாடி டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும் என்னோட பாடி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸை நான் வார்ம் பிளட்டட் ஆர்கானிசம்ஸ்னு சொல்கிறோம் ஸோ இந்த வார்ம் பிளட்டடாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே ஸோ என்னதான் சுற்றி டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷனில் இருந்தாலும் யூ ஹாவ் டு மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஸோ அதுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது ஸோ அதில் ஒரு ஃபீச்சர் தான் நம்மளோட இந்த 4 சேம்பர்ட் ஆர்ட் இதுதான் நம்ம ஆக்சினேட்டட் அண்ட் டீஆக்சினேட்டட் பிளட் தனித்தனியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சரியா ஓகே ஓகே ஸோ இப்போ நம்மளோட பிளட் செல்ஸ் ஓகே நம்மளோட பிளட் செல்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா ரெட் பிளட் செல்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ் ஓகே ஸோ இதோட இன்னொரு நேம் என்ன எரித்ரோசைட்ஸ் லியூகோசைட்ஸ் அண்ட் த்ரோம்போசைட்ஸ் ரெட் பிளட் செல்ஸோட வேலை என்ன இதில் தான் ஹீமோக்ளோபின் இருக்கும் இது ஆக்சிஜனோட பைண்ட் ஆகி என்ன பண்ணும் ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணும் ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து இது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அகெயின்ஸ்டாக இது வந்து ஃபைட் பண்ணும் அண்ட் ஆன்டிபாடிஸ் இதுதான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் த்ராம்போசைட்ஸ் இது வந்து பிளட் கிளாட்டிங் நம்மளோட பிளட்டு நம்ம ஏதாச்சும் கட்டு ஆகுது ஏதாச்சும் வூண்ட் ஆகுது அப்படின்னா பிளட் வந்து வெளில வரும் தண்ணியில் பிளட் வெளில வரும் அப்படியே ஊற்றிட்டே இருக்கணுமா பிளட்டு கொஞ்சம் நல்லா கட்டி ஆகணும் இல்லையா இல்லை பிளட் லாஸ் ஆகிடும் ஸோ அதனால் பிளட் கிளாட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற செல்ஸ் என்னது நம்மளோட பிளேட்லெட்ஸ் ஓகே ஸோ ஆர்ட்ரீஸ் அண்ட் வெயின்ஸ் ஆர்ட்ரீஸ்க்கும் வெயின்ஸுக்கும் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் இது உனக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க ஸோ ஆர்ட்ரீஸ் அண்ட் வெயின்ஸ்குள்ளே இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஆர்ட்ரீஸ் என்ன பண்ணும் இட் கேரி பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட் டு பாடி ஆர்கன்ஸ் என்னது ஆர்ட்ரீஸ் வந்து ஹார்ட்லேருந்து ஆர்கன்ஸ்க்கு பிளட் எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளட் வெசல் தான் ஆர்ட்ரீஸ் வெயின்ஸ் வந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரும் அண்ட் இது வந்து ஆக்சினேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும் வெயின்ஸ் வந்து டீஆக்சினேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும் ஓகே எக்ஸப்ஷன் ரொம்ப முக்கியம் எல்லா ஆர்ட்ரியும் எனக்கு ஆக்சினேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்ட்ரி ஓகே அண்ட் எல்லா வெயின்ஸும் எனக்கு டீஆக்சினேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும் எக்ஸப்ட் பல்மனரி வெயின் ஓகே அண்ட் ஆர்ட்ரிஸ் ஹேவ் அ நேரோ லியூமன் ஓகே ரொம்ப கேவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வெயின்ஸ் தே ஹேவ் அ வைட் லியூமன் ஓகே இங்கே வந்து எனக்கு வால்வ்ஸ் இருக்காது ஆர்ட்ரீஸில் டு ப்ரிவென்ட் பேக் ஃப்ளோ இங்கே எனக்கு வால்வ்ஸ் இருக்கும் சரியா ஸோ பசங்களா இது உனக்கு கொஷனில் கேட்பாங்க ஸோ இதை நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ தீஸ் ஆர் கேபிலரிஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் நம்மளோட டிஷ்யூ லெவலில் நம்ம ஆர்ட்ரீஸ் அண்ட் வெயின்ஸ் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குமே இந்த பிளட்டை வந்து சப்ளை பண்ணணும் இல்லையா பிளட்டை சப்ளை பண்ணி அங்கே போய் ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை கலெக்ட் பண்ணணும் ஸோ இந்த ஆர்ட்ரீஸ் அண்ட் வெயின்ஸ் இன்னும் குட்டி குட்டி பிரான்ச்சஸாக வந்து பிரியுது அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் we call this as capillaries okay so on reaching an organ an artery divides into smaller vessels to reach all the cells okay so the smallest blood vessels the smallest blood vessel with one cell thick wall are called capillaries okay an exchange of oxygen and nutrients occurs across the thin capillary wall சரியா so capillaries to carry the oxygen base capillaries to carry the carbon dioxide okay clear I think it is very clear and next நம்ம கடைசியா நம்மளோட transportation system in human beings பார்க்க போறோம் very important human heart ஓட mechanism என்னது human heart ஓட mechanism ரொம்ப important human heart ஓட mechanism ரொம்ப important சரியா okay so for simple understanding என்னது for simple understanding நான் வந்து
ஓகே ஸோ இதான் நம்மளோட ஹார்ட் 4 சேம்பர்ஸ் இருக்கு ஓகே ஸோ திஸ் இஸ் யோர் லெஃப்ட் சைடு அண்ட் திஸ் இஸ் யுவர் ரைட் சைடு இல்லையா ஸோ இங்கே தான் என்னோட லெஃப்ட் ஏட்ரியம் வென்ட்ரிக்கல் இருக்குது இங்கே தான் என்னோட ரைட் ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல் இருக்குது ஓகே ஸோ திஸ் இஸ் ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் திஸ் இஸ் லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் திஸ் இஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஓகேயா கிளியரா புரியுதா ஓகே அண்ட் ஹியர் we have lungs and here we have body tissues ஓகே ஸோ இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ இந்த ரைட் ஏட்ரியம்க்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் தேர் வில் பி வால்வ்ஸ் இங்கேயும் வால்வ் இருக்குது இங்கேயும் வால்வ் இருக்குது ஓகே ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் இருக்குது ஓகே ஓகே ஸோ இப்போ நல்லா கவனிங்க நம்ம பாடி டிஷ்யூஸ்லேருந்து நம்ம பாடியிலேருந்து நம்ம பாடி செல்ஸ்லேருந்து எனக்கு என்ன ஆகும் நம்ம பாடி செல்ஸ்லேருந்து எனக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் என்னது டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எனக்கு இந்த ரைட் ஏட்ரியம்குள்ளே என்டர் ஆகுது என்னது பாடி டிஷ்யூஸ்லேருந்து எனக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் எனக்கு எங்கே என்டர் ஆகுது எனக்கு ரைட் ஏட்ரியம்குள்ளே என்டர் ஆகுது த்ரூ இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் வீனா காவா ஓகே இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் வீனா காவா மூலமா எனக்கு என்னது டீஆக்சிஜனேட்டட் பிளட் எனக்கு ரைட் ஏட்ரியம்குள்ள என்டர் ஆகுது இப்போ ரைட் ஏட்ரியம்குள்ள இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் என்டர் ஆகி இட் வில் பி புஷ்டு டு த ரைட் வென்ட்ரிக்கல் ஓகே ரைட் ஏட்ரியம் வந்து நல்லா கான்ட்ராக்ட் ஆகிறப்ப எனக்கு அந்த பிளட் வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்குள்ளே ஃப்ளோ ஆகுது இப்போ இந்த ரைட் வென்ட்ரிக்கலுக்குள்ளே நம்மளோட டீஆக்சிஜனேட்டட் பிளட் போயிடுச்சு இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு இப்போ லங்ஸுக்கு போகணும் எதுக்கு ஃபார் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் பிளட் நம்ம ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து நம்மளோட டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு லங்ஸுக்கு போகணும் ஓகே அது எப்படி போகும் நம்மளோட ரைட் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகிறப்ப அது ரிலாக்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் இந்த deoxygenated blood it will be moving to the lungs through என்னது it will be moving through என்னது இது this is pulmonary aorta இப்போ நான் ப்ளூ கலரில் இருக்கிற எல்லாமே எனக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும் புரியுதா ஓகே ஸோ பாடியிலேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு வீனா காவா மூலமாக ரைட் ஏட்ரியம்க்கு வருது அண்ட் அது வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்குள்ளே வந்துருச்சு ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து எனக்கு இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் பல்மனரி அயோர்ட்டா மூலமாக எனக்கு லங்ஸ்குள்ளே போகுது ஃபார் பியூரிஃபிகேஷன் இப்போ இந்த பிளட் என்ன ஆகுது எனக்கு லங்ஸில் வந்து பியூரிஃபை ஆகிடுது லங்ஸில் பியூரிஃபை ஆகிட்டு இந்த பியூரிஃபைடு பிளட் என்ன ஆகுது பியூரிஃபைடு பிளட் எனக்கு லெஃப்ட் ஏட்ரியம்குள்ளே வருது எது மூலமாக வருதுன்னு பார்த்தோன்னா இட் இஸ் என்டரிங் த்ரூ பல்மனரி வெயின் okay it is entering through pulmonary vein okay இப்போ இந்த pulmonary vein மூலமா நம்மளோட oxygenated blood என்னாவது left atrium குள்ள வந்துருது இப்போ left atriumல இருந்து left ventricleக்கு இந்த oxygenated blood போகுது இப்போ left ventricleல இருந்து body tissues ஃபுல்லாவே இந்த oxygenated blood வந்து ஃபுல்லா transport ஆகணும் அது எது மூலமா போகுது அப்படினு பார்த்தனா left ventricleல இருந்து it will move out through என்னது it will move out through என்னது this is nothing but aorta மூலமா நம்மளோட oxygenated blood aorta மூலமா எல்லா body tissuesக்குமே இந்த oxygenated blood வந்து transport ஆகுது கிளியரா சிம்பிளிஃபைடா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் உனக்கு இந்த டயக்ராம் ஓகே ஸோ ஹார்ட்டோட மெக்கானிசம் இதுதான் சரியா ஸோ இப்போ நீங்கள் நல்லா பாருங்க ஓகே ஸோ நம்ம ஹார்ட்டுக்குள்ளேயே 2 தடவை நம்ம பிளட் வந்து போயிட்டு வருது ஓகே பாடி டிஷ்யூலேருந்து ஒரு தடவை போகுது நம்ம ஹார்ட்டுக்கு அண்ட் அதே மாதிரி லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு ஒரு தடவை வருது பிளட் ஓகே ஸோ டபுள் த டைம் எனக்கு ஹார்ட்டுக்குள்ளே ஒரு பிளட் வந்து சர்க்குலேட் ஆகுது ஸோ அதனால தான் we call this as double circulation அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம் நம்ம டபுள் சர்க்குலேஷன்னு சொல்கிறோம் ஸோ oxygenated blood from lungs enters the left atrium through pulmonary vein okay
left atrium contracts and blood enters the left ventricle. Left ventricle contracts and walls close to prevent backflow. Okay, blood is pumped into the aorta and carries it to the body. After oxygen use, deoxygenated blood returns to through vena cava. Vena cava வந்து it brings blood to the right atrium. Right atrium ல இருந்து right atrium contract ஆகுறப்ப blood வந்து it enters to the right ventricle. Right ventricle contract ஆகுறப்ப valves close ஆகும் to prevent the backflow. Blood is pumped into the pulmonary artery and reaches the lungs. சரியா? ஸோ இங்க ரெண்டு இடத்துலையுமே எனக்கு என்ன இருக்குமா? இது என்னதான்? இது வந்து valve. எதுக்கு இந்த valve? To prevent backflow. To prevent backflow. சரியா? கிளியரா? ஓகே, ஸோ இந்த மெக்கானிசம், ஸோ பிளட் நம்ம ஹார்ட்டுக்குள்ளே பிளட் 2 தடவை ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால தான் திஸ் இஸ் கால்ட் அஸ் டபுள் சர்க்குலேஷன். ஓகே, ஸோ நம்ம டிஷ்யூவில் இருந்து நம்மளோட ரைட் ஏட்ரியம்க்கு நம்ம பிளட் வந்து அப்புறம் திரும்ப அங்கேருந்து லங்ஸ்க்கு போயிட்டு லங்ஸ்லேருந்து திரும்ப நம்ம ஹார்ட்டுக்கு வந்து அங்கேருந்து நம்ம பாடி டிஷ்யூஸ்க்கு போகுது. ஸோ ஹார்ட்டுக்குள்ளேயே 2 தடவை நம்மளோட பிளட் ஃப்ளோ ஆகிறதுனால திஸ் இஸ் கால்ட் அஸ் டபுள் சர்க்குலேஷன். ஓகே, அண்ட் எந்தெந்த ஆர்கானிசம்ஸில் எத்தனை சேம்பர்ஸ் இருக்குது இதுவுமே ரொம்ப முக்கியம். ஃபிஷ்ஷஸில் வி ஹாவ் 2 chambered heart. எனக்கு ஒரே ஒரு சர்க்குலேஷன் தான் நடக்கும். ஓகே, ஸோ தே ஆர் கோல்டு பிளட்டட், அதாவது எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் என்னதான் இருந்தாலும் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதான் வார்ம் பிளட்டட் ஆர்கானிசம். ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை. எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் கேற்ற மாதிரி பாடி டெம்பரேச்சரும் மாறும். சரியா? சூப்பர்டா, வெரி குட் ஆஃப்தா. And amphibians there are 3 chambered hearts and type வந்து incomplete circulation. Temperature में cold blooded animals. Reptiles ல 3 chambered hearts, circulation is incomplete and இது cold blooded. And aves இதுல 4 chambered hearts, complete circulation, warm blooded. Mammals complete circulation and this is also warm blooded. Okay, and next lymph பத்தி படிக்கணும். Okay, so blood capillaries எல்லாமே நம்ம tissuesக்குள்ள வந்து செல்ஸ்ல வந்து அந்த பிளட்டை வந்து ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. அப்போ என்ன ஆகும்? இந்த பிளட் கேபிலரிஸ்லேருந்து என்னது பிளட் கேபிலரிஸ்லேருந்து நல்லா கவனிங்க, பிளட் வெசல்ஸ்லேருந்து பிளட் கேபிலரிஸ்லேருந்து எனக்கு வெறும் இந்த WBC என்னது WBC பிளாஸ்மா எக்ஸப்ட் திஸ் RBC தவிர்த்து இந்த WBC மெயினாக என்ன ஆகும்? எனக்கு இந்த பிளட் வெசல்ஸ்லேருந்து எனக்கு டிஷ்யூஸ்குள்ளே சில நேரத்தில் ஊஸ் அவுட் ஆகிடும். ஓகே, WBC சில ப்ரோட்டீன்ஸ், ஓகே சில ப்ரோட்டீன்ஸ், ஓகே அண்ட் அதே மாதிரி சில பிளாஸ்மா லிக்விட் இதெல்லாமே என்ன ஆகிடும்? எனக்கு பிளட் வெசல்லேருந்து வெளியில் சில நேரத்தில் ஊஸ் அவுட் ஆகிடும். ஓகே, டிஷ்யூஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த அது வந்து தனியாக ஒரு ஃப்ளூயிடாக வந்து மாறும். ஓகே, ஸோ நம்மளோட பிளட் வெசல்ஸ்லேருந்து நம்மளோட டிஷ்யூக்கு போகிற வழியில் சில நேரங்களில் இந்த WBC ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்? நடுவில் வந்து வெளியில் ஊஸ் அவுட் ஆகிடும். அந்த ஃப்ளூயிடை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? we call it as tissue fluid or we call it as lymph. Okay, so lymph is a colorless fluid formed from plasma that leaks out of blood capillaries into tissue spaces. டிஷ்யூக்கும் இந்த blood capillariesக்கும் நடுவில் இந்த fluid வந்து ஃப்ளோ ஆகிடும். இதில் RBC இருக்காது, நல்லா கவனிங்க. அண்ட் ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் நிறைய WBCs இருக்கும் ஃபார் இம்ப்யூரிட்டி. ஓகே ஓகே, ஸோ லிம்ப் ஃப்ரம் டிஷ்யூ ஸ்பேசஸ் லிம்ப் கேபிலரிஸ்குள்ளே ட்ரெயின் ஆகும், அப்புறம் லிம்ப் வெசல்ஸ்குள்ளே, அப்புறம் தென் வெயின்ஸ்குள்ளே. லிம்ஃபோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் அப்சார்ப்டு ஃபேட்ஸ் ஃப்ரம் த இன்டெஸ்டைன் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் இம்யூனிட்டி. சரியா? ஸோ பிளட்டுக்கும் லிம்ஃபுக்கும் வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் ரொம்ப முக்கியம். பிளட்டுக்கும் லிம்ஃபுக்கும் வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ்? பிளட்டில் எனக்கு மெயினாக RBCs இருக்கும் அண்ட் இட் இஸ் ரெட் இன் கலர். ஆனால் லிம்ஃபில் எனக்கு டஸ் நாட் கண்டெயின் RBC அண்ட் இட் இஸ் கலர்லெஸ். சரியா? அண்ட் இட் ஹாஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், ஆனால் இங்கே எனக்கு லெஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஓகே, இதோட வேலை என்ன? இட் இஸ் இன்வால்வ் இன் த சர்க்குலேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட் அண்ட் டாக்ஸின்ஸ். இதோட மெயின் வேலை என்ன? இம்யூனிட்டி அண்ட் கேரி டைஜஸ்ட் அண்ட் அப்சார்பபிள் நியூட்ரியன்ஸ். ஓகே, ஸோ இதான் மெயினான டிஃப்ரென்ஸ். உனக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப முக்கியம். சரியா? அண்ட் நவ் கம்மிங் டு எக்ஸ்க்ரீஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் பிளான்ஸ் வந்து வெறும் xylem அண்ட் phloem பற்றி தான் வந்து கொடுத்துருப்பாங்க யூஸ்வலாக. ஸோ xylem வந்து இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் வாட்டர் அண்ட் phloem வந்து இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்.
ஓகே xylem வந்து ரூட்ஸ்ல இருந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்டக்டிங் வெசல் அண்ட் ஃப்ளோயம் வந்து லீஃப்ல இருந்து சில நேரங்களில் வேறு இடங்கள்ல இருந்து கூட ஃபுட்டை வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்குமே சப்ளை பண்ணக்கூடிய கண்டக்டிங் வெசல் ஃப்ளோயம். ஓகே, ஸோ xylem இஸ் அ வாட்டர் கண்டக்டிங் வெசல், ஃப்ளோயம் இஸ் அ ஃபுட் கண்டக்டிங் வெசல். அண்ட் xylemல வந்து வாட்டர் ஃப்ளோ எப்பயுமே யூனி டைரக்ஷனலாக தான் இருக்கும், பின்னாடி வராது. ஆனால் ஃப்ளோயமில் எனக்கு ஒரே டைரக்ஷனல் கிடையாது, மல்டிபிள் டைரக்ஷன் இருக்கும். சரியா? அண்ட் ஃப்ளோயம் ஃபுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த ப்ராசஸை நம்ம டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி சில நேரத்தில் இந்த வாட்டர் நம்ம ரூட்ஸ்ல இருந்து சாயிலேருந்து ரூட்ஸ்க்கு டிஃப்யூஷன் மூலமாக வரும். அண்ட் ரூட்ஸ்லேருந்து மேல் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டுக்கு த்ரூ டிரான்ஸ்பிரேஷன் புல் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் புல் அண்ட் ரூட் ப்ரெஷர் மூலமாக அது எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் மேலே வரைக்கும் தண்ணி வந்து போகுது. சரியா? ஸோ திஸ் இஸ் அபவுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? ஸோ நவ் கமிங் டு எக்ஸ்க்ரீஷன். ஓகே, ஸோ 3 சிஸ்டம் பார்த்தாச்சு. கடைசி சிஸ்டம் இஸ் எக்ஸ்க்ரீஷன். எக்ஸ்க்ரீஷனில் பார்த்தோன்னா டியூரிங் எனர்ஜி ப்ரொடக்ஷனும் சரி, okay, chemical reactions in the body produce products that can be harmful. Okay, so நிறைய chemical reactions லாம் நடக்குது. அதில் end products பார்த்தோன்னா சில end productsலாம் நம்மளுக்கு ரொம்ப harmful-ஆக வந்து இருக்கு. Okay, so இப்போ the process of என்னது the process of removal of harmful metabolic waste products from the body is called excretion. நம்ம பாடியிலிருந்து ஹார்ம்ஃபுல்லான தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்ணுற இந்த ப்ராசஸ் தான் we call it as excretion. ஓகே, ஸோ எக்ஸ்க்ரீஷன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸில் பார்த்தோன்னா வெரி ஈஸி. ஜஸ்ட் ஸ்கின் மூலமாக டிஃப்யூஸ் ஆகிடும். ஜஸ்ட் பை டிஃப்யூஷன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசமில் எக்ஸ்க்ரீஷன் நடந்துடும். பட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசமில் தனியான எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமுமே இருக்குது. சரியா? அண்ட் நிறைய எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸுமே வந்து இருக்குது. சரியா? ஸோ எக்ஸ்க்ரீஷன் இஸ் வெரி மேண்டட்ரின்னு சொல்லலாம். அண்ட் யூஸ்வலாக இந்த எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா யூஸ்வலாக அமோனியன் நைட்ரஜன் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். நைட்ரஜன் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ உனக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா அனிமல்ஸில் அந்த அமோனியா ப்ராடக்ட் என்ன, அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் யூரியா, யூரிக் ஆசிட், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். சரியா? இதெல்லாம் தான் நம்ம ரிலீஸ் பண்ணணும் வெளியில். ஓகே, ஸோ ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமோட பார்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்ஸ். ஸோ நம்ம பிளட் வெசல்ஸில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் ஒரு 5 to 10 minutes தான். தேங்க்யூ ஸோ மச் தேவி ஸ்ரீநிதி, இவ்வளோ நேரம் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் நம்ம பிளட் வெசல்ஸில் இருந்து தான் பிளட்ல இருந்து தான் நம்ம வந்து அந்த ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. நம்ம அயோர்ட்டா தான் பாடி டிஷ்யூஸ் ஃபுல்லாகவே பிளட் சப்ளை பண்ணுது. ஸோ நம்ம அயோர்ட்டாலேருந்து இந்த பிளட் என்ன ஆகும், இந்த பிளட் வந்து இட் வில் கம் டு த கிட்னி. இந்த கிட்னிக்குள்ளே எனக்கு அந்த எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸ், அந்த ரிமூவல் ஆஃப் ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராசஸ் எனக்கு இந்த கிட்னிக்குள்ளே நடந்து முடிஞ்சிட்டு அந்த எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு இந்த கிட்னிலேருந்து வெளியில் வரும். எப்படி வரும் எனக்கு பார்த்தோன்னா எனக்கு ரீனல் ஆர்ட்ரி மூலமாக வெளியில் வரும். ரீனல் ஆர்ட்ரி மூலமாக எனக்கு கிட்னிலேருந்து அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வெளியில் வரும். அண்ட் ரீனல் ஆர்ட்ரி சாரி எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் ரீனல் ஆர்ட்ரி மூலமாக இல்லை, அந்த எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு இந்த யூரேட்டர் மூலமாக வெளியில் வரும். அண்ட் அந்த எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளட் வந்து ரீனல் ஆர்ட்ரி மூலமாக வெளில வந்துடும். ரீனல் ஆர்ட்ரி மூலமாக வெளில வரும். ஸோ இந்த எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் கிட்னிலேருந்து எனக்கு யூரேட்டர் மூலமாக எனக்கு வெளியில் வரும். அண்ட் இட் இஸ் ஸ்டோர்ட் இன் அ பிளாடர் கால்ட் அஸ் யூரினரி பிளாடர். சரியா? ஸோ யூரினரி பிளாடரில் எனக்கு அது யூரினாக இங்கே ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ எனக்கு வெனவர் மிக்சுரேஷன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ப்ராசஸ் ஆஃப் ரிலீஸிங் ஆஃப் யூரினை மிக்சுரேஷன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் மூலமாக எனக்கு யுரேத்ரா இந்த ஓப்பனிங் மூலமாக எனக்கு யூரின் வந்து என்ன ஆகும், வெளியில் எக்ஸ்க்ரீட் ஆகும். சரியா? கிளியரா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே, ஸோ 2 pair ஆஃப் கிட்னிஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் என்ன ஷேப்பில் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ அதாவது பீன் ஷேப்பில் இருக்குது. ஓகே, ஸோ இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெஃப்ரான்
Nephron தான் it is a basic filtration unit in the kidney. என்னது nephron is the basic filtration unit in the kidney. கிட்னிக்குள்ள நிறைய nephrons இருக்கும். இந்த nephronsல தான் நம்ம blood போய் என்ன ஆகும், bloodல இருக்கிற அந்த தேவையில்லாத harmful productsலாம் ரிமூவ் ஆகும். ஸோ அந்த filtration unit தான் நம்ம nephronனு சொல்வோம். ஓகே, ஸோ எப்படி நம்மளோட urine formation நடக்குது, very important process. mechanism of urine formation, இந்த process தான் மெயினான விஷயம். ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, so this is the nephron. This is the nephron. இல்லையா, இதான் நம்மளோட nephron. இதை எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ நம்மளோட dirty blood containing the waste. நம்மளோட bloodல waste நிறைய இருக்கு. ஓகே, இந்த waste எல்லாமே எனக்கு இந்த blood vesselல இருக்கு. ஓகே, அது நம்மளோட எதுக்குள்ள போகுது, நம்மளோட nephronக்குள்ள போகுது. நம்மளோட nephronக்குள்ள போகுது. ஓகே, நெஃப்ரான்குள்ள போகுது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தோன்னா க்ளோமருலஸ்னு ஒன்று இருக்கும். க்ளோமருலஸை சுற்றி பௌமன்ஸ் கேப்சூல்னு ஒன்று இருக்குது. ஓகே, அண்ட் இங்கேருந்து எனக்கு ப்ராக்சிமல் டியூபியூல், லூப் ஆஃப் ஹென்லி, அண்ட் திஸ் இஸ் டிஸ்டல் டியூபியூல். டிஸ்டல் டியூபியூல்லேருந்து திஸ் இஸ் கலெக்டிங் டக்ட். ஓகே, ஸோ இந்த பார்ட்ஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிளட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எங்கே என்டர் ஆகும், பிளட் வந்து எனக்கு க்ளோமருலஸில் என்டர் ஆகும். ஓகே, க்ளோமருலஸில் பிளட் என்டர் ஆகி எனது பெரிய லெசன். ஓகே, இங்கே எனக்கு க்ளோமருலர் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஸோ யூரியா, யூரிக் ஆசிட், வாட்டர், குளுக்கோஸ், சால்ட்ஸ் இது எல்லாமே எனக்கு வந்து ஃபில்டர் ஆகி வெளியில் வரும். ஓகே, ஸோ ஃபில்டர் ஆகி வெளியில் வந்து அந்த ஃபில்ட்ரேட்டை நான் என்ன சொல்கிறேன், ஓகே, இந்த க்ளோமருலஸை சுற்றி எனக்கு பௌமன்ஸ் கேப்சூல் இருக்குது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபில்ட்ரேட் எனக்கு வெளியில் வருது. ஓகே, ஸோ க்ளோமருலர் ஃபில்ட்ரேட் ஃபார்ம். அந்த ஃபில்ட்ரேட்டில் தான் எனக்கு இந்த தேவையில்லாத ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸ், யூரியா, யூரிக் ஆசிட் இது எல்லாமே எனக்கு அந்த க்ளோமருலர் ஃபில்ட்ரேட்டில் இருக்குது. இந்த ஃபில்ட்ரேட் என்ன ஆகும், இந்த ஃபில்ட்ரேட் வந்து எனக்கு வெளியில் வருது. க்ளோமருலஸ்லேருந்து வெளில வந்து எனக்கு ப்ராக்சிமல் டியூபியூல் மூலமாக, ப்ராக்சிமல் டியூபியூல், லூப் ஆஃப் ஹென்லி அண்ட் டிஸ்டல் டியூபியூலுக்கு இது ட்ராவல் ஆகுது. அந்த நேரத்தில் என்ன ஆகும், எனக்கு செலக்டிவ் அப்சார்ப்ஷன் நடக்கும். ஓகே, இந்த க்ளோமருலர் ஃபில்ட்ரேட் இந்த டியூபியூல் ஹென்லி, லூப் ஆஃப் ஹென்லி, டிஸ்டல் டியூபியூலுக்கு ட்ராவல் ஆகிறப்ப எனக்கு செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். அதாவது எனக்கு இந்த ஃபில்ட்ரேட்டில் சில குளுக்கோஸ், சால்ட்ஸ் அண்ட் சில தேவையான சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்குது. பார்த்தியா, உடம்புக்கு தேவையான சப்ஸ்டன்ஸ் லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட், சால்ட்டு, வாட்டர் இதெல்லாம் என்ன பண்ணும், இது எல்லாத்தையுமே இந்த டியூபியூல்ஸ் என்ன பண்ணும், அந்த ரீஅப்சார்ப் பண்ணிக்கும். பிகாஸ் இதெல்லாம் தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் இல்லை, எல்லாம் தேவை. ஸோ அதெல்லாம் ரீஅப்சார்ப் பண்ணிக்கும். அண்ட் கடைசியாக ஓகே, டியூபுலார் செக்ரீஷனில் இப்போ ரீஅப்சார்ப் பண்ணதுக்கப்புறம் இந்த டியூபியூல்ஸில் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் ரிமூவ் ஃப்ரம் த பிளட். இந்த டியூபியூல்ஸில் ட்ராவல் ஆகிறப்ப வேறு ஏதாச்சும் பிளட்டில் ஏதாச்சும் வேஸ்ட் இருந்தாலும் அதுவுமே என்ன ஆகும், இந்த ஃபில்ட்ரேட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஓகேடா, ஓகே, எக்ஸ்ட்ரா வேஸ்ட் எல்லாமே பிளட்லேருந்து ரிமூவ் ஆகி நம்மளோட டியூபியூல்ஸ்குள்ளே இந்த ஃபில்ட்ரேட்குள்ளே ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு அந்த யூரின் வந்து என்ன ஆகுது, டிஸ்டல் டியூபியூல் வழியாக வந்து கலெக்டிங் டக்ட்டுக்குள்ளே வந்துடும். கலெக்டிங் டக்ட்டுக்குள்ளே வந்துட்டு எனக்கு அது யூரினாக வந்துடும். அந்த யூரின் வந்து எனக்கு வெளியில் யுரேட்டர் மூலமாக வெளியில் வந்து யூரினரி பிளாடர் மூலமாக வந்து எனக்கு யுரேத்ரா மூலமாக வெளியில் வந்துடும். புரியுதா? ஓகே, எஸ், இஸ் தட் கிளியர்? புரியுதாடா? புரியுதா? ஓகே, ஸோ இன்னொரு தடவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. க்ளோமருலஸில் க்ளோமருலர் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஓகே, அந்த ஃபில்ட்ரேட்லேருந்து எனக்கு குளுக்கோஸ், அமினோ ஆசிட், சால்ட்டு, வாட்டர், யூரியா இதெல்லாமே அந்த க்ளோமருலர் ஃபில்ட்ரேட்டில் போய் அந்த டியூபியூல்ஸ்குள்ளே அந்த ஃபில்ட்ரேட் போகும். அந்த ஃபில்ட்ரேட்டில் போகிறப்ப என்ன ஆகும், எனக்கு சில தேவையான ஐட்டம்ஸ் லைக் குளுக்கோஸ் எல்லாமே ரீஅப்சார்ப் ஆகிடும். அண்ட் பிளட்லேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் ஏதாச்சும் இருந்தால் அது இந்த ஃபில்ட்ரேட்குள்ளே ஆட் ஆகும். வேஸ்ட் எல்லாம் இந்த ஃபில்ட்ரேட்குள்ளே போகும் அண்ட் தேவையான சப்ஸ்டன்ஸ்லாம் ரீஅப்சார்ப் ஆகிடும். இப்போ இந்த ஃபில்ட்ரேட் என்ன ஆகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த ஃபில்ட்ரேட் என்ன ஆகும், இது எல்லாமே நம்மளோட கலெக்டிங் டக்ட்டுக்குள்ளே போய் யூரினாக வந்து வரும். இது நம்மளோட கிட்னிலேருந்து வெளியில் வந்து அது என்னாகும், கலெக்டிங் டக்ட்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த கிட்னிலேருந்து வெளியில் வந்து அது நம்மளோட யூரேட்டர் மூலமாக யூரினரி பிளாடருக்கு போகும். சரியா? கிளியரா? ஓகே, ஸோ ஐ திங்க் உனக்கு ஹியூமன் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் கிளியராக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் கடைசியாக பசங்களா அது நீ நல்லா கிளியராக பார்த்துக்கோ. டயக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டயக்ராம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கடைசி எக்ஸ்க்ரீஷன் இன் பிளான்ட்ஸ். ஓகே, பிளான்ட்ஸ்லேயுமே எனக்கு எக்ஸ்க்ரீஷன் நடக்கும்.
ஹலோ ஜான் மர்சன். ஓகே, ஸோ ஆக்சிஜனே சில நேரங்களில் நம்மளோட பிளான்ட்டுக்கு வந்து தேவையில்லாத ப்ராடக்ட் தான். ஓகே, ஃபோட்டோசிந்தசிஸில் வெளியில் தானே வருது. ஸோ அதுவுமே வந்து வெளியில் ரிலீஸ் ஆகணும். அது த்ரூ ஸ்டொமேட்டா நடக்கும். அண்ட் எக்ஸஸ் வாட்டரை அது எப்படி ரிலீஸ் பண்ணும் நம்மளோட பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக எக்ஸஸ் வாட்டரை ரிலீஸ் பண்ணிடும். அண்ட் சில டெட் செல்ஸ் எல்லாம் அது லீவ்ஸ் மூலமாக வந்து லீவ்ஸ்லாம் வந்து உதிர்ந்துரும் பார்த்தியா, அது மூலமாக டெட் செல்ஸ்லாம் அது ரிமூவ் பண்ணிடும். அண்ட் அதே மாதிரி பிளான்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு செல்ஸில் இருக்கக்கூடிய வேக்யூல்ஸாக க்ரியேட் ஆகும். சரியா? ஸோ வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மே பி ஸ்டோர்ட் இன் லீவ்ஸ் தட் ஃபால் ஆஃப். அதர் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் ஆஸ் ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ், எஸ்பெஷலி இன் ஓல்டு சைலம். சில வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் ரெசின் கம்மாக வந்து ஸ்டோர் ஆகும். சரியா? நம்மளோட பிளான்ட்டில். அண்ட் பிளான்ட் ஆல்சோ எக்ஸ்க்ரீட் சம் வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இன் டு த சாயில் அரவுண்ட் தம். சரியா? சில வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை சுற்றி இருக்கிற சாயிலில் அது வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். சரியா? ஸோ எஸ், we are done with the one shot of life process. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ பசங்களா, ஓகே, இந்த செஷனை நீ வந்து எவ்வளோ நேரம் எடுத்து பார்க்குறியோ இல்லையோ, பி வெரி 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 டீட்டெயில்டாக எல்லாத்தையும் கவனிங்க. எல்லாத்தையும் நான் உனக்கு கவர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், transportation, and excretion. Okay, so இது எல்லா கான்செப்டும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. and I gave you one homework in the starting. ஓகே, ஸோ அதையுமே வந்து சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக யூ வாண்ட் அ ஃபீட்பேக். அண்ட் பசங்களா, ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த செஷன் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கண்டிப்பாக அடுத்த ஒன் ஷாட் செஷனில் மீட் பண்ணலாம். until then, bye bye from Aishwarya Mam. Thank you so much. Take care பசங்களா. Yes, without any break. Okay, thank you so much. Take care.